அப்போகலிப்சிஸ் 2:12 வரைக்கும். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடியொன்றிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆயிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறையுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்குவதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலியாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்திலுண்டு. அப்படியே நிக்கலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்திலுண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்றெழுது என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத பகுதியை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன். சௌரே, நாங்கள் இன்றைக்கு மூன்றாவது கடிதம், மூன்றாவது திருச்சபைக்கு அந்த சின்ன ஆசியாவில் எழுதப்பட்டு கொண்டு இருக்குது. அப்ப அது இப்ப வளமை போலவே அந்த 3 பகுதிகள் எங்களுக்கு இந்த கடிதத்திலையும் இருக்குதுல்ல. 12வது வசனம் அந்த கடிதத்தினுடைய முகவரியை பற்றி எங்களுக்கு கதைக்குது. முகவரி 13வது வசனத்துல 12 வசனத்துல 12 வசனம் 12 வசனத்துல பிறகு 13, 14, 15 வசனம் 16 வசனம் 13, 14, 15, 16 எங்களுக்கு அந்த பாடி, அந்த கடிதத்தினுடைய அந்த உடல் பகுதியை எங்களுக்கு சொல்லுறார். 17 வசனம் அந்த கடிதத்தினுடைய முடி பகுதி, முடிக்கப்படு. இப்ப 12 வசனம் பெர்கமு சபையின் தூதனுக்கு. அப்ப இந்த திருச்சபை பெர்கமு என்ற இடத்துல இருக்குது. அதுவும் எங்களுக்கு அந்த படத்துல மேல திருப்பி நாம போறோம் இல்ல, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எபேசு சிமிர்னாவில இருந்து பிறகு அது இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி அந்த இடம் இருக்குது பெர்கமு. அப்ப அது மேல அப்படியே மேல் பக்கத்தால பிடிஞ்சால திரும்ப போகுது பெர்கமு. அப்ப எபேசு பிறகு சிமிர்னா பிறகு இப்ப பெர்கமு இங்கால திரும்புது. அப்ப அது அதுல இருந்து பிறகு ஒரு 40. அப்ப இது நாம இப்ப வவுனியாவுக்கு போற மாதிரி யாழ்ப்பாணத்துல இருந்து வவுனியா போயிட்டு, அப்ப அதாவது எபேசுல இருந்து சிமிர்னா பெர்கமு வவுனியா போற மாதிரி. ஏற்கனவே நாம ஒரு 70 கிலோமீட்டர் 75 கிலோமீட்டர் ஓடிட்டோம். பிறகு அங்கிருந்து ஒரு 40 மைல் அப்படின்னு சொன்னா ஒரு 50-55 கிலோமீட்டர். அப்ப ஏறக்குறைய நமக்கு வவுனியாவில் இப்போ ஒரு சேர்ச். அதான் இப்ப அந்த இது அந்த அளவு தூரம் திலப்பு அடுத்த சேர்ச் இருக்குது அந்த ஏரியாவில். அப்ப அந்த பெர்கமு பற்றி எங்களுக்கு ஆண்டவர் அந்த சபைக்கு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கல. அவர் சொல்ற இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் என்றது 2 edge sword. அப்ப 2 அதாவது நமக்கு தெரிய கத்தி நமக்கு ஒரு பக்கம் தான் கருக்கு இருக்குது. அந்த கத்தியால நாம விட்டேங்க ஒரு பக்கம் தான் அதோட கூரைத்தான் கருக்கு என்று சொல்லுறது. அப்ப இது 2 பக்கமும் கருக்கு இருக்குது.
அப்ப அது சோடு மாதிரி அல்ல. அப்ப ரெண்டு பக்கமும் அடிய வெட்டலாம், மற்ற பக்கமும் கூர், இந்த பக்கமும் கூர். சரி, அப்ப அது நடுவாலையும் அது குத்தக்கூடிய மாதிரி. அப்ப அதுதான் நம்ம பட்டயம் என்று சொல்றது. பொதுவா ரெண்டு பக்கமுமே கூறாயிருக்கு, முன்னுக்கு கூறாயிருக்கும். அப்ப ஏதேல அது அப்படியே ரெண்டு பக்கம் கண்ணோண்டு போகும். அப்ப அதுதான் நாம பட்டயம் அல்லது சோட் என்று சொல்றது இங்கிலீஷ்ல. அப்ப எங்களுக்கு இந்த அப்ப இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்ப ரெண்டு பக்கமும் கூறா இருக்கிற கத்திய வச்சிருக்கிற கடவுள் என்று சொல்லிதான் இப்ப தென்னவர் அடையாளம் பண்ற. அப்ப இந்த சபையோட அப்ப அவர் பேசிக்கா சண்டையோட தான் சம்பந்தப்படுத்தி கதைக்க தொடங்குறேன். ஏண்டா பட்டையை நான் கத்தி வச்சிருக்கிறேன் சொன்னா அங்க அதுனே அங்க ஒரு த்ரெட்டிங் வெட்ட போறேன் வெட்டுவன் என்ற அர்த்தத்துல நாங்க இது கதைப்படுது பெர்கமு சபைக்கு. அப்ப பெர்கமு சபைய எங்களுக்கு தெரியுமா, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அந்த இது 1ஆம் அதிகாரத்திலையும் எங்களுக்கு 16ஆம் வசனத்திலே இருக்குதுல்ல. தமது வலகரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்த அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அப்ப இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் கிறிஸ்துவோட கையில இல்ல, அவற்ற வாயில இருந்துதான் வருது. அப்படின்னா இது எங்களுக்கு நாம எபேசியர்ல படிக்கிற தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள்ல எங்களுக்கு அதனுடைய விளக்கம் சொல்லப்படுது. அதைத்தான் ஆவியின் பட்டயம் என்று எங்களுக்கு அந்த இடத்துல கதைக்கப்பட தொடங்கும். அதாவது பரிசுத்தாவியானவருடைய வார்த்தை, எழுதின வார்த்தை. அதாவது 66 புத்தகங்களில் இருக்கிற இந்த வசனங்களை தான் கடவுளுடைய பட்டயம் என்றது எங்களுக்கு பைபிள்ல சொல்லப்படுது. மற்றபடி கிறிஸ்து கையில கத்தி வச்சு கொண்டு தெரிய இல்லை, அவற்ற வாயில தான் அது இருக்குது. அவருடைய வாயின் பட்டயமே காணும் மனுஷர கடைசி நாளில சாவா வாழ்வா என்று முடிவு பண்ண போகுது. அவற்ற வாயினுடைய பட்டயம் தான். அதுல கிறிஸ்து தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கல சொல்லுறார் இந்த சேர்ச்சுக்கு, நான் என்ற பட்டயத்தை வச்சிருக்கிறவர். அதை முடிக்கலன்னு சொல்றேன். முடிக்கிறது கடைசியா அவங்களை த்ரெட்டன் பண்ணுறார், அவங்களை பயமுறுத்தேக்கலன்னு சொல்ற. நீ மனம் திரும்பணும், இல்லாட்டி நான் சீக்கிரமா வருவேன். அப்படி உன்னிடத்துல இந்த வாயின் பட்டயத்தால அந்த மனம் திரும்பாத அந்த ஆக்களோட நான் சண்டை பண்ணுவேன், யுத்தம் பண்ணுவேன். ஏண்டா கிறிஸ்து நியாயம் விசாரிக்க கிறிஸ்து கதைக்க தொடங்கினா பிறகு என்ன, அதுக்கு பிறகு அதோட ஒரு கதைக்க இயலாது. அதுலயும் அவர் மனம் திரும்ப என்று சொல்லி போட்டும் அதுக்கு மனம் திரும்பாதையாக்கள் நிச்சயமா சாக வேண்டியதான். அது 2ஆம் மரணத்தாலையும் சாக வேண்டியதான், 1ஆம் மரணத்தாலையும் சாக வேண்டியதான். அது பயங்கரமான மரணங்களா இருக்கு. சோ இந்த இன்ட்ரடக்ஷன் பெர்கமு சபைக்கு ஒரு விதமான தூதனுக்கு ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்க வேணும். நான் பிரம்போட வரணுமோ என்று பவுலப்போஸ்தலன். அப்ப கொரிந்து சபைக்கு ஒரு பெரிய அது ஒரு புகழத்தக்க ஒரு நிலை இல்லை, அது ஒரு பிரச்சனை அடிவென்ற ஒரு நிலையில் இருக்கின்றதான் பவுலப்போஸ்தலன் கொரிந்து சபைகளுக்கு நான் பிரம்போட வரணுமான்னு கேட்ட கேள்வி. நாம பிரம்பெடுத்தாலே அங்க பயமுறுத்துறோம், அடி அல்லது நோவு துன்பம் அங்க வரப்போ. அதான் கிறிஸ்துவம் நான் இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை வச்சிருக்கிறவர் என்றீங்களா, அப்ப அங்க அது ஆறுதலான வார்த்தை இல்ல. சர்ச் அடி வேண்ட போது அந்த அதை குறிப்பாக பிரச்சனையான ஆக்கள் நல்லா சாக போறோம் அல்லது வெளுவ வேண்ட போறோம் என்றதான் அங்க வர்ற அந்த படம். ஆனா அந்த சர்ச் அது பெருமளவில் சொலிடான, அதாவது மிக திறமான வைராக்கியம் கொண்ட பரிசுத்தவான்களை கொண்டிருந்த சர்ச். அதான் இதுல இருக்கிற அந்த மாறுபாடு. இந்த ஒரு பிரச்சனையான சூழ்நிலை சர்ச்சுக்குள்ள இருந்ததுல பெருவாரியானையாக்கள் சொலிடான சத்தியான கிறிஸ்துவுக்கான வைராக்கியம் கொண்டிருந்தார்கள். அதுக்குள்ள இருந்த ஒரு கொஞ்சம் பேர் அவர்கள் பிழையானையாக்கள். அந்த பிழையானை ஆக்கள் எதிராக இப்ப இந்த இதுல எச்சரிப்புகள் சொல்லப்படுது. அதே நேரம் அந்த சொலிடான ஆக்களுக்கும் எதிராகவும் இது கதைப்பட்டு கொண்டிருக்கு. ஏன் அவ்வளவு திறமான வைராக்கியமான மெச்சப்படத்தக்க ஆக்களுக்கும் ஆண்டவர்
நான் சீக்கிரமா உன்னிடத்தில் வந்து என்று சொல்லிக்கலாம். அப்ப அது எங்களுக்கு தெரியும் தூதன், குறிப்பாக மூப்பர் அங்க சொல்லியானையாள். ஆனா மூப்பர்ல இருந்த ஒரு பெரிய பிரச்சனை, அங்க இருந்த கட்டையாக்கள் மேல ஆக்ஷன் எடுக்கல. கெட்ட குளப்படியான படுவையான கிறிஸ்துவான வெறுக்கப்படுற ஆக்கள் அந்த சேர்ச்சுக்குள்ள இருக்க. ஆனா அவர்களுக்கு மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்காததால அவர் சரியா பயமுறுத்தினர் அந்த தூதனர் என்ற எங்களுக்கு தெரிய வருது. 16வது வசனம் நீ மனம் திரும்பு. இப்ப அது ஒருமை. யாரு இப்ப நீ யாருக்கு எழுதப்படுது? பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டிய என்னவென்றால், அப்ப தூதன் தான் நீ இருக்கிற இடம், நீ யாரு என்றதெல்லாம். அப்ப நீ மனம் திரும்ப. அப்ப அங்க மனம் திரும்ப வேண்டிய ஆள் மூப்பன். ஆனா யாரோட போராட போறார்? வந்து என் வாயின் பட்டியத்தால் உன்னோட இல்ல அவர்களோட. அப்ப இங்க சீரியஸான பிரச்சனை இங்க சேர்ச்சில ஓடிக்கொண்டிருக்குது. மூப்பன் சரியான ஸ்ட்ராங்கான ஆள். வேதவசனம் கடவுளுடைய நாமத்துக்காக பக்தி வைராக்கியம் அனல் பறக்குதாங்க. அதுவும் அது சும்மா சேர்ச்சில எபேசு சிமிர்னா மாதிரி இல்ல. இங்க பேயே சிங்காசனம் போட்டு கதற போட்டு இருந்து கொண்டிருக்கு அந்த இடத்துல. அப்ப அப்படி பேய் தந்த ஆட்சிய சிங்காசனம் போட்டு இருக்கிற ஒரு இடத்துல சேர்ச்சில மூப்பன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த பேய்க்கு எதிராயும் அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராயும் சபை வெளியில அது அசையவே இல்லை. அவர்களுடைய பேயினுடைய எந்த ஆட்டம் பேய் பயப்பட்டுச்சது இப்படிப்பட்ட யாக்களுக்கெல்லாம். அவருடைய வரலாறுல அவர்கள் அதை எழுதியக்களை சொல்றோம். அங்கே இந்த அந்திபாஸ் கதைக்கிற அந்திபாசனுடைய சம்பவங்கள் அங்கிருந்த மூப்பனுடைய ஆட்களுக்கு அங்கிருந்த அதிகாரங்களும் பயப்பட அவங்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கையால அவங்கள் கதைக்கிற கதை அவ்வளவு அவங்க சரியா பயப்படுற மாதிரி தான் அவங்க அதிர்ந்தாங்க. அப்ப ஒரு கட்டத்துல யூசிபஸும் மெத்தியாக்களும் அதை பற்றி எழுதிய பேய்களே கடைசியில அந்த நகரத்திலிருந்து நாம வெளிக்கிட்டு போவோம், இங்க இருக்க விடுறாங்க இல்லை என்ற ஒரு விதமான ஒரு உருவக நடையில இந்த சர்ச் அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேய்க்கும் கண்ணுக்குள்ள விரல் விட்டு ஆட்டி கொண்டிருந்த ஒரு சர்ச். ஆனா பிரச்சனை சர்ச்சுக்குள்ள பேய் வேலை செய்து கொண்டிருக்கு. அதான் இதுல இருக்கிற பெரிய பிரச்சனை. சர்ச்சுக்கு வெளியில பேய்க்கு விரல் விட்டு ஆட்டி கொண்டிருக்கிறாங்க. ஆனா சர்ச்சுக்குள்ள பேய் தந்த வேலையை காட்டி கொண்டிருக்கு. ஆண்டவருக்கு அதான் கொஞ்சமும் பிடிக்கும். அவருக்கு வெறுத்தார் அந்த விஷயத்தை. நீ வெளியால எவ்வளவு ஸ்ட்ராங்கா பேய்க்கும் பேயினுடைய கையாட்களுக்கும் சக்க பதிலடி கொடுக்குறீங்களாப்பா. ஆனா உள்ளுக்கு இருக்க அந்த கொஞ்சம் அந்த ஊத்தவாளிகளை எதிர்த்து தூக்கி போட தெரியல. என்ன அவளுக்கு அவ்வளவு அவ சகிச்சு போடுறீங்க வாக்களை. அப்ப இருக்கிற அந்த பிரச்சனை என்ன? இந்த சர்ச்சில் இருந்த குறைபாடு பிள்ளையானையாக்களை ஏராட்டி சீராட்டி சர்ச்சுக்களை வச்சிருந்தது. பிள்ளையான ஆக்களை சர்ச்சுக்களை விசுவாசிகள் ரெண்டும் அங்கத்தவர் ரெண்டும் அவர்களுக்கு மேல எந்த ஆக்ஷனும் எடுக்காம அவர்களை கிறிஸ்தவர்கள் என்ற பேருக்குள்ள ஆக்களை சபைக்குள்ள வச்சிருந்தது. ஆண்டவருக்கு அதுதான் மூப்பர்ல பிடிக்கல. நீ மனம் திரும்பி இந்த விஷயத்தை நீ செய்யறதுல இருந்து, அதாவது நீ அவங்களுக்கு மேல ஆக்ஷன் எடுக்காம அவங்களை டொலரேட் பண்ணுற, இங்கிலீஷ்ல அது டொலரேஷன். டொலரேட் பண்றன்னு சொல்றது இல்ல, சகிச்சு போறது, டொலரேட் பண்ணது. பிள்ளை குளப்படி பிள்ளை கத்துது என்றாலும் சரி 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 ஐயா ஐயா ஓகே ஓகே ஆனா பிள்ளை கட்டிக்கொண்டு இருக்குது. அதைத்தான் சொல்றது டொலரேட் பண்றேன். அதை அடக்கி அதை உடைச்சு அதை ஸ்டாப் பண்ணாம அதை தாங்கி கொண்டு அப்படியே போறது, அதற்கு பேர் டொலரேஷன். டொலரேஷன் எபேசு சபையில இருந்த பிளஸ் பாயிண்ட் இது. நீ அப்போஸ்தலர் இல்லாதவர்கள் சோதிச்சு அவங்கள சகிக்க கூடாம நீ டொலரேட் பண்ணல அவங்கள. அதான் ஆண்டவர் அவங்கள தூக்கி வச்ச. டொலரேட் பண்ணல நீ அவங்கள, அதாவது சகிக்கல. இந்த கடவுளுடைய உடன்படிக்கைக்கு முரணாக சபைக்குள்ள இருக்கிற யாக்களை டொலரேட் பண்ணக்கூடாது. ஆனா சிமிர்னா பெர்கமு செய்த பெரிய போல அது டொலரேட் பண்ணிச்சு.
டாலரேட் பண்ணுச்சு. ஆனா வெளியில அந்த பெரிவாரியான ஆக்கள் சபைக்குள்ள சட்டியான ஸ்ட்ராங்கான ஆக்கள். அதால சபையினுடைய சாட்சி, சபைக்கு வெளியில வந்த உபத்திரவங்களுக்குள்ள சாவும் வரைக்கும் விசுவாசத்தை காத்துக்கொண்டு சாட்சி கொடுத்தது எல்லாம். இன்னும் உண்மையில சிமிர்னாவில இன்னும் சாயலையாக்கள். ஆனா பெர்கமுல செத்துட்டான் அந்திபாஸ். அப்ப அந்திபாஸ் அங்க ஏற்கனவே உபத்திரவத்துல செத்த சாட்சி. அந்த அளவுக்கு அந்த சபையை அவங்க சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா பேய் வெளியில பிரச்சனையால இவங்க ஒன்றும் செய்ய இயலாது. இப்ப கடைசியில சபைக்குள்ள புகுந்து அது சபைக்குள்ள கொஞ்சம் பேருக்குள்ள இந்த கெடுதல்களையும் அந்த சூத்தைகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கு. அது தெரியும் சபையில மூப்பனுக்கும். ஆனா மூப்பன் ஆக்ஷன் எடுக்க. ஆண்டவர் சொன்னார், நான் உன் நல்ல கிரியைகளை நான் மெச்சுறேன், ஆனா சீக்கிரமா வர்றேன், நீ மனம் திரும்பு. மூப்பன் மனம் திரும்பணும்னா என்ன? ஆக்ஷன் எடுங்க. அப்படி இல்லையா நீ கண்டிக்காட்டே நான் அவங்களை நாம் கையாள தொடங்கும். இதான் நான் கனகரம் பிரதங்கள் சொல்றது. பெற்றார் நாங்கள் பிள்ளைகளை கையாண்டுடணும். அப்படி இல்லையோ கடவுள் பிரம்ப கையாள தொடங்கினா அதுக்கு பிறகு நாமல் கதர்வோம். கிடது தாவீது தான் தன் பிள்ளைகளை சரியா கையாண்டு இருக்கணும். ஆனா தடிய கத்தர் எடுத்துட்டா அதுக்கு பிறகு தாவீதும் சாகும் வரைக்கும் அதில் ஆறுதல் அடையாம போவேன். அதான் அந்த பாயிண்ட். மூப்பன் தான் தன் ஆடுகளுக்கு மேல ஆக்ஷன் எடுத்துடணும். இல்லையோ நிச்சயமா கத்தர் எடுப்பார். ஆனா மூப்பனாலும் அது தாங்க இல்லாம போகும். அது எல்லாருக்கும் பெரிய துன்பமும் வேதனையுமா இருக்கு. அப்ப இந்த சர்ச்சில் இருக்கிற விஷயம் இதுதான் அவனுடைய அந்த சிச்சுவேஷன். இப்ப இந்த சர்ச்சில் ஆண்டவர் 13வது வசனத்துல அவங்களுக்கு இருக்கிற புகழ்ச்சிய கமெண்டேஷன் இல்ல. அவர் நான் குட் திங் சொல்லணுமா பேட் திங் சொல்லணுமா அவங்களை பற்றி? முதல் குட் திங்கே சொல்லுறேன். அதான் முதல் நல்ல விஷயத்தை உங்களோட கதைக்கிறேன். அவர் அப்படிதான் பேசுக்கும் சொன்ன நான் நல்ல விஷயத்தை முதல் கதைக்கிறேன். உன்னோட இங்க நல்ல விஷயம் உண்ட கிரியைகள் உண்ட வேலைகள், அதுல குறிப்பாக சாத்தாண்ட சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ இருக்கிற. எங்களுக்கு தெரியும் பேய் கதிரை ஓட்டு இருக்கிறத ஒரு பார்க்க இயலாது. ஏண்டா பேய் ஒரு ஆவி. அப்ப அங்க பேய் பிடிச்ச ஒரு ஆள், பேயால ஆட்கொள்ளப்பட்டிருக்கிற ஆள் கதிரை ஓட்டு அங்க இருக்குது. அதான் அங்க ஆண்டர் கதை. பேய் கதிரை ஓட்டு இருக்குது என்று சொன்ன பேய் வந்து போச்சுன்றது வேற கதை, பேய் சுத்தி திரிஞ்சதுன்றது வேற கதை. பைபிள் அந்த சொல்லுதான் எங்களுக்கு. ஆனா பேய் ஆட்சி செய்கிற இடத்துல இருக்குது பேய். அப்ப பேனா இப்ப ஆளுது பெர்கமுல. அப்ப எங்களுக்கு அப்ப தெரியுது. அப்ப தெரியும் ரோமர் அங்க ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க ரோமாபுரி. அப்ப ரோமாபுரியில எங்களுக்கு பல சீசார் மேர் எழும்பினது எங்களுக்கு தெரியும் இல்ல. எங்களுக்கு ஏறக்குறைய 10-12 சீசார் மேர் எழும்பி இருக்கிறாங்க இந்த 300 வருஷ காலத்துல, அவங்களோட காலத்துல. அதுலயும் அந்த நீரோ மாதிரி ஒரு பேய் பிடிச்சவன் போல ஒரு பேரும் எழும்பே இல்லை. அது முழு பேய், அது பேயிலும் பேயர். அதே போல பிறகு அவன் இல்லாம அடுத்த கொஞ்சம் குறைஞ்ச கட்ட பேய், ஒரு குட்டி பேய் பிடிச்ச மாதிரி, அதாவது பிசாசால முழுக்க ஆளப்படுகிற மக்கள். பைபிள் எங்களுக்கு தெரியுது பிசாசு பிடிச்சிருக்கிற யாக்கள் என்ன செய்தி நம்ம ஆண்டவர் பல இடங்களை காட்டி இருக்கிறார். அது ஆக்களை அது ஒரு தினம் கட்டுப்படுதா, செங்கிலியால கட்ட போறியும் அந்த ஆளை கட்டிப்பாரு. அது செங்கிலிய சும்மா நூல் போல உடைச்சிட்டு நிக்குது. அதுல ஆள் தானான பேய் ஆள்ல இருக்குது. ஆனா பார்த்தா ஆள் தான். அதனுடைய அசாதாரண பலம், அதனுடைய அசாதாரண செயல்கள், அதுகளை பார்த்தீங்கன்னா தெரியுது இது பேய் ஆளுக்களை இருக்குது, குடிகொண்டு இருக்குது. அப்ப ஆண்டவர் சொல்றார் பெர்கமுல பேய் சாத்தான் அவன் ஆட்சியில குடி இருக்கிறான். அப்படின்னா அங்க இருந்த கவர்னர் அல்லது அந்த சிட்டிக்கு பொறுப்பான ஆட்கள் முழு பேய். அவன் செயல்கள் அவங்க பார்த்தாலே அது 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 ஈவிரக்கம் இல்லாத பைபிள் சொல்ற மாதிரி கொள்ளையிடவும் கொல்லவும் தான் அது இருக்குது. அது கிறிஸ்தவர்கள்டா அது செத்தம் குடிக்கிறவே, அது செத்தம் கண்டு ஓட்டுதான் விடும் அந்த கவனம். அப்ப இதான் நாங்கள் நாம எபேசியர் 6ல பார்க்கிற அந்த துரைத்தனம் அதிகாரங்கள், அதான் இந்த பேய் ஆளுது.
அப்ப அவர்களுக்கு அது சரியான விருப்பம், அதுவும் கிறிஸ்தவர்கள் செத்தமட்டா சரியான விருப்பம். அப்படிப்பட்ட இடத்தை தான் எங்களுக்கு சாத்தான் குடிகள். ஆண்டவர் சிமிர்னாவுக்கோ ஈவன் எபேசு கூட அதை அப்படி சொல்ல இல்ல. அவர் ஸ்பெஷலா சொல்றது பேய் இங்கதான் இப்ப குடியிருக்குது. எங்களுக்கு ரோமருடைய சீசார் ரோம்ல குடியிருக்கிறான் மனுஷன். இங்க ஒரு நாளும் சீசார் இந்த ப்ரொவின்ஸ்ல இந்த ஆட்சியில குடியிருக்கிறது இல்ல. ஆனா என்ன நடந்து இருக்குது, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நாம அந்த முதல் நூற்றாண்டு சபப்பிதாக்கள்ல வாசிக்கிறது இந்த பின்னணி. ரோம் என்றதை விட பெர்கமு ரோம சாம்ராஜ்யத்திலே நல்ல படிச்ச ஆட்கள் இருந்த இடம், பெரும் யூனிவர்சிட்டி பெரும் லைப்ரரி இருந்த இடம் இந்த பெர்கம். அப்ப யோசிப்பாருங்க, படிப்பும் அதிகாரமும் சேர்ந்து ரோமில இல்ல, அது பெர்கமு தான் இருக்குது. பெர்கமுவுக்கு தான் எல்லாரும் படிக்கிறதுக்கு வர இடம். ரோம் சாம்ராஜ்யத்தில் இருக்கிறவன் எல்லாம் படிக்கிறதுக்கு வர்றது அங்கதான். அப்படிப்பட்ட பெரும் படிப்பாளிகளினுடைய இடம் அது. அப்ப உலக படிப்பு அது கிறிஸ்தவத்தை அது நம்பையில ஏற்றுக்கொள்ள இல்லை. அந்த படிப்புகளோடு சேர்ந்து அப்படிப்பட்ட கலாச்சாரம் அப்படிப்பட்ட ஊத்தவாளித்தனங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்குது. இப்ப நமக்கு படிக்கிறதுக்கு எல்லாரும் வேலை செய்யறது நல்ல படிப்புகள் படிக்கணும்னா நாம கொழும்புக்கு போறோம். ஆனா கொழும்பு தான் இந்த இலங்கையிலே சரியான ஊத்தவாளியான இடம். அங்க படிப்பும் கூட ஊத்தவாளித்தனமும் கூட, அங்க சகல விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் இரவு களியாட்டங்கள் அது இது எல்லாம் அங்கதான் இருக்கு. யாழ்ப்பாணத்தில் அப்படி இல்லை. யாழ்ப்பாணத்திலேயோ மற்ற இடங்கள்ல அது மாதிரி ஒரு ஊத்தவாளித்தனம் எங்க கூடி இருக்குது பேசிக்கா அது கொழும்புல இருக்கு. நாங்கள் அப்படித்தான் அதை சொல்றோம். ஏண்டா அங்க இருக்கிற அரசியல் ஆட்சியோட சேர்ந்து அவர்களுடைய 10 கற்பனைக்கு எதிரான சகல ஊத்தவாளித்தனங்களும் அங்கதான் கூட. அத உலக நாடு என்று நாம் எடுத்துக்கொண்டா அமெரிக்கா அது பேய் கூடி இருக்கிற இடம். ஏண்டா அதை போல ஒரு ஊத்தவாளி நாடு இப்ப இல்லை உலகத்தில். உள்ள உலகத்துக்கே ஊத்தைய படிப்பிக்கிற நாடே அதுதான். இப்ப அந்த அளவுக்கு சாத்தான் சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து இருக்குது அங்க. உலகத்துக்கே மனித உரிமைகள் என்ற கடவுளுடைய உரிமையை விட மனித உரிமையை தூக்கி பிடிச்சு படிப்பிச்ச நாடு அது. உலகத்துக்கே ஆம்பளை மாம்பளை கல்யாணம் செய்யலாம் என்றதை படிப்பிச்ச நாடு அது. உலகத்திலேயே எல்லா சமயங்களையும் சேர்த்து ஒன்றாக மதிக்க வேணும் என்று படிப்பிச்ச நாடு அது. அதுல பேசிக்கா பெர்கமும் அதே மாதிரி ஒரு செட்டப். எந்த ஒரு சமயத்தையும் பயக்க கூடாது. ஆனா ஒரு சமயம் தான் மெய்ச்சமயம் கலைச்சா அது சைக்கேராது. அப்படிப்பட்ட ஆக்களை அந்த ஆக்களை நாட்டில இருந்து இல்லாமல் ஆக்கள் அப்படி ஒரு விதமான இதே ஊத்தவாளித்தனம். அமெரிக்காவில் எல்லா சமயங்களுக்கும் ஒரே சமந்தான தன்மை கொடுபடுது. அப்படி என்றால் அப்ப கிறிஸ்தவர்களும் தங்களுடைய வேலைகளை செய்யறது கதமாயிடும். கிறிஸ்தவன் வேதத்தின்படி அவங்க வாழைக்குள்ள கருக்கலைப்பு பிழை என்று சொல்லுவாங்க. அது இளம் கட்டளைக்கு எதிரான பாவம், அது 5ஆம் கட்டளைக்கு எதிரான பாவம். பிள்ளை கருவில் இருக்கைகளை பிள்ளைகளை அழிக்கிறது. அப்ப அவங்க தங்களுடைய வேதத்தின்படி கருக்கலைப்பு பிழ, அபோஷன் பிழ, கருக்கலைப்பு கிளினிக்கல் வச்சிருக்கிறது பிழ ரெண்டு பிரசங்கம் பண்ணினா அமெரிக்காவில் அவங்களுக்கு ஏதாவது சட்டம் பாக்குது. கேட்டதுன்னா நீ மற்ற மதங்களை மற்ற ஆக்களோட உரிமைகளை மதிக்கிறா இல்லையே. ஆனா சட்டம் இருக்குது, எல்லா சமயங்களும் சமனன். அப்படியே எந்த சமயம் சமனன் நீ ஏற்றுக்கொண்டா வேதத்தின்படி கருக்கலைப்பு பிள்ளைன்றதை சொல்ல சத்தமாக விடணுமே. ஆனா நீ விடுறா இல்லை. அயல அவர்களுடைய சகிப்பின்மையா மாறி போகுது கிறிஸ்தவத்துக்கு மட்டும். இதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் பெர்கமுல இருந்தது. பெர்கமுல அப்படிப்பட்ட ஒரு படிப்புகளும் பெரும் வளர்ச்சிகளும் ஆராய்ச்சிகளும் பல கலாச்சாரியாக்கள் குமிஞ்சு இருந்து வளர்ற இடமாயும் அது இருந்த இடம் பெர்கம். ஆண்டர் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தான் சொல்ல சாத்தான் அங்கதான் சிங்காசனம் போட்டிருக்கிற. அப்படிப்பட்ட இடத்திலேயும் இந்த சேர்ச்சை நான் வச்சிருக்கிறேன். அதான் இந்த பாயிண்ட். சாத்தான் குடியிருக்கிற இடத்திலையும் சேர்ச் இருக்கு.
அது நாம சொல்ற சிங்கத்தோட குவைக்குள்ள போய் அடிபடுற மாதிரி. பெர்கமு சிங்கத்தோட குவைக்குள்ள போய் சிங்கத்தோட அடிபட்டு கொண்டிருக்கிற ஒரு சர்ச். அது சிங்கத்தை வரவிட்டு அடிபடையில, அது சிங்கத்துடைய இடத்திலேயே இப்ப இருந்து அடிபட்டு கொண்டிருக்கு. அப்ப எவ்வளவு பெரும் வைராக்கியமும் துணிவும் அந்த மூப்பர்களுக்கு இருக்குங்க, அந்த பெலாமம். ஆனா எங்க பிரச்சனை விடுறாங்க, சபைக்குள்ள ஆக்கள் இப்படி துவசம் பண்ணல, மார்க்க பேதம், 10 கற்பனைக்கு முரணாக புது நூதனமான சில உபதேசங்களை கைக்கொள்றியாக்கள். அத இவங்க சகித்து போனாங்க. அதன் ஆண்டவருக்கு வெறுக்கிற அவசரம் நான் வெறுக்கிற போதனைகளையும் போதனை நம்புறியாக்களையும் நீ ஏற்றுக்கொண்டு சகிச்சு கொண்டு கிடக்கிற. என்னடா இவ்வளவு வெளியில உன்னை பத்தி எவ்வளவு நான் புகழுகிறேன். ஐயோ, உங்களோட விசுவாசம் என்ற பேருக்கு நீங்க காட்டுற பக்தி வைராக்கியம் சூப்பர், நினைச்சு பார்க்கல அளவுக்கு நீங்கள் செய்கிறீர்கள், அந்த களமாடுறீர்கள். ஆனா பேருடைய தந்திரம் விளங்கல உங்களுக்கு. அது வெளியால உங்களை அட்டாக் பண்ண இயலாது, உள்ளுக்கு வேலை செய்து கொண்டிருக்குது. நீ அதை ஆராட்டி சீராட்டி வச்சு கொண்டு இருக்க, அதுவே வெட்டியாரிய. ஆனா நடைமுறையில பிரச்சனை இருக்குது. வெளியால சுத்தவர கிறிஸ்தவர்களுக்கும் பெர்கமுல சபை என்றாலே இவ்வளவு பிரச்சனையா இருக்கேக்க, நீயும் பெர்கமுவா என்றேக்கெல்லாம் ஓம் என்று சொல்ல போறோம். ஆனா சொல்லுற அந்த ஆள் விக்கிரகத்துக்கு படைச்சதை தின்னது, வேசித்தனத்தை பிரச்சனை இல்லை என்றது எல்லாம் இப்படிப்பட்ட விஷயங்களை அது ஓம் என்று. ஆனா வெளியில காட்டுறவனுக்கு எப்படி சொல்றான், தான் சேர்க்காரன் என்று. அப்ப வெளியில கேட்டா சேர்க்காரன் என்ன செய்தான் வாரான். அப்ப ஆனா சபைக்கு எதிராக துன்புறுத்தல் நடந்து கொண்டிருக்குது. இப்ப துன்புறுத்தல் நேரத்தில் இவங்களுக்கு மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதா என்ற ஒரு ஒரு குழப்பமான ஒரு நிலையில தான் இவர்கள் அவர்களை வெளியாலையும் கொள்றாங்களப்பா. கடைசியில் நாமல் சேர்ச்சுக்கல இருந்து இவங்களை தூக்கி வெளியில ஓட்டா ஏதோ எல்லாம் குழப்பம் ஆயிரும் போல கண்டு சகிச்சு கொண்டிருந்தவன். ஆனா ஆண்டவர் ஐ டோன்ட் லைக் திஸ். வெளியில என்னத்துக்கு நீ நிக்கிற, எந்த விசுவாசத்துக்கு எல்லாம் எந்த பேரே இல்லை. இங்க எந்த பேரையும் எந்த விசுவாசத்தையும் கலக்கப்படுத்தி கொண்டு கொஞ்சம் இருக்குது. அவங்களுக்கு எதிராக பேச்சு எதிரான போராட்டம் உள்ளுக்கும் இருக்கிற. அப்ப அதை செய்யுங்கடாப்பா. அதனால துன்புறுத்தல் நேரத்திலையும் சபைக்குள்ள ஒழுங்கில்லாதவர்கள் மேல நாங்கள் சபை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் கிறிஸ்து தூவப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கு வெளியில சபையாக நாமல் எவ்வளவு போராட்டத்துக்கு முகம் கொடுத்து கொண்டு இருக்கிறது ஒரு காரணமாக சாட்டாக போகாது. சபைக்குள்ள பிரச்சனை முரணாக வேத சத்தியத்து முரணா நடக்கிற யாக்களுக்கு மேல ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்காம போறதுக்கு அதுல இந்த கமெண்டேஷன் 2 விஷயம். ஒன்று, நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிற, ஆண்டவருடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறது கிறிஸ்துவனுடைய பேரால, கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவனுடைய நாம, அவர் கிறிஸ்துவின் நாமம் என்றது இந்த கடைசியில சுவிசேஷம், அவற்றை நல்ல செய்தி. கிறிஸ்து மனுஷன் பாவி, கடவுள் பரிசுத்தவான், அவர் நாம ரட்சிக்கப்படுறதுக்கு தன் குமாரன் அனுப்பினவர், அயல நாம மனிதர்மானம் என்ற இந்த கிறிஸ்துவனுடைய அந்த பேர், அந்த நல்ல செய்தி அல்லது சுவிசேஷத்தை அவங்க உண்மையோட பற்றி கொண்டு இருக்கிறாங்க. அந்த சபை அதுல பிழை இல்லை. வெளியில காட்டுற சாட்சி பக்கா இல்ல. ஆனா அதே நேரம் இரண்டாவது ஆண்டவற்ற புகழ்ச்சி, இரண்டாவது புகழ்ச்சி, என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருக்கிற. அப்ப ஒன்று என்னை பற்றும் என்ன இந்த பேரை பற்றி கொண்டிருக்கிற, அடுத்தது இந்த விசுவாசத்தை, அவற்ற விசுவாசத்தை மறுதலிக்கிற. அதாவது பப்ளிக்ல அவங்க பக்கா சாட்சியா அந்த சபை பெரிய அளவில் வாழ்ந்து கொண்டு இருக்குது. அதாவது கிறிஸ்துவ மறுதலி, சேர்ச்சுக்கு போவாத, கடவுள் சீசார் தான் கடவுள் என்று சொல்லி அதை செய்ய சொல்லி அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் என்ன இல்ல இல்ல, கிறிஸ்துதான் ராஜா, அவருக்கு தான் நாங்கள் சேவகம் பண்ணணும் என்று சொல்லி அதை பப்ளிக்ல அந்த விசுவாசத்தை சொல்றார்கள். அயல
இந்த ரெண்டு காமெண்டேஷனும், இந்த ரெண்டு புகழ்ச்சியும் எந்த இடத்துல எந்த நேரத்தில் நடந்ததுன்றது முக்கியம். எந்த இடத்துல? சாத்தான் குடியிருக்கிற இடத்துல. எந்த நேரத்தில்? அந்திபாஸ் இரத்த சாட்சியா கொல்லப்பட்ட நேரத்திலையும் அவங்க இந்த ரெண்டுக்கும் உறுதியா இருந்தாங்க. நாம உபத்திரவம் துன்புறுத்தல் வராத நேரத்தில் எல்லாரும் ஏதோ சாட்சியா இருக்கிற மாதிரி இருக்கலாம். துன்புறுத்தல்கள் வரைக்கல சாட்சியாக விசுவாசத்தை மறுதளிக்காம இருக்கிறதான் ரியல் டெஸ்ட். நாம துன்புறுத்தல் இல்லாத நேரத்திலேயே சாட்சி இல்லாம இருப்போம்டா, துன்புறுத்தல் வரைக்கல இங்க நிற்போம். துன்புறுத்தலும் வேதனைகளும் கிறிஸ்துவின் நிமித்தம் வராம இருக்கேக்கலையே நாங்கள் 10 கற்பனைப்படி வாழாம நாங்கள் ஓட்ட விட்டுக்கொண்டு குடும்ப வாழ்க்கையில நாங்கள் வாழுவோம்டா, ரியல் துன்புறுத்தல் எங்களுக்கு தொடங்கியல இப்படி வாழுவோம். சீச்சி அப்ப நாங்கள் வாழுவோம் இருக்கமா என்றா அது பொய்க்கதை. என் ஆண்டவர் என்ன சொல்ற? சமாதானமான இந்த காலத்திலேயே அல்லது இந்த தண்ணி மெதுவாக ஓடைக்களையே நீ கவனம் இல்லாம அல்லது அதுல ஒழுங்கில்லாம வாழ வேண்டாம். ஜோர்தான் எழும்பி பிறவாயி கேட்கல என்ன செய்வ? நீ சும்மா காலாக்களோட ஓடைக்களையே நீ 10 கற்பனைக்கு முரணா நடந்து கொண்டிருந்தா நீ குதிரைகளோட ஓடைக்கல எப்படி ஓட போற? அதுல ஆண்டவர் கிளியரா கேட்கிற, சீரியஸா கண்டிஷன்கள் நம்மளோட வாழ்க்கையில மாறேக்க நாம சீரியஸ் இல்லாத ஒரு சுமூகமான வாழ்க்கை நமக்கு இருக்கேக்கல எவ்வளவு கவனமா இருக்கவே. அப்பயே நாம கவனம் இல்லைன்னா பிரச்சனையான நேரத்தில் இப்படி நாம கடைசி வரைக்கும் நாம சரியா இருக்க மாட்டோம். அதான் ஆண்டவற்ற முடியும். ஆனா பெர்கமு அந்த கஷ்டமான சாக கொடுக்கிற நேரத்தில் சூழ்நிலைகளிலையும் உறுதியா நின்ற சர்ச், உறுதியா நிக்கிற சர்ச். ஆண்டவரை போல என் நாமத்தை பற்றி கொண்டிருந்த சாத்தான் இருக்கிற இடத்துல இருந்தும், அப்ப சாத்தான் ஆளுது, ஆனா நீ எந்த பேரை சொல்லித்தான் நிக்கிற. அந்திபாச அவங்க என்ற உண்மையுள்ள சாட்சியான உங்களுக்குள்ள இருந்தவன் தான், அவனை கொண்டாங்க இரத்த சாட்சியா. அந்த நாட்களிலும் நீங்கள் விசுவாசத்தை மறுதளிக்கல, ஓடி போய் ஒளிஞ்சு போய் சத்தம் போடாம கேட்டவனுக்கு இல்லை இல்லை என்று சொல்லல, நீங்கள் உறுதியத்தை நின்ற நீங்கள் அப்படி நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். அப்ப இது ஒரு டிஃபரெண்டான சர்ச். இது சரியான முரால், சரியான கடவுளோட ராஜ்யத்துக்காக அடிய மெட்டமா மற்றதுக்கு வணங்காமல் நிற்கிற யாக்கள் சரியான முரால்காரர். கிறிஸ்துவனா கிறிஸ்து சாத்தான் வந்தானே இவன் கொண்டான கடைசி வரைக்கும் இல்லையே. அந்த அளவுக்கு அவங்க சபைக்கு வெளியில அரசியலையும் சபைக்கு வெளியில போலி மதங்களையும் சகிக்கவே இல்லை அவங்க. ஆனா அவங்க இருக்கிற பிரச்சனை 14ஆம் வசனம் தொடர்ந்து, ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறையுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவளை புசிக்கிறதுக்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கு மீதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரன் போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதனையை கை கொள்ள. எப்படியே நிக்கோலாய் மதஸ்தர் அந்த பாலாக்கு போதம் பண்ண பிழையா? இது போன முறை நாம எபேசு சபை படிக்கைகளை இதையும் பார்த்துட்டோம். அதுல நிக்கோலாயசியன் தான் இப்ப அந்த பிழையாம் குரூப் நாம சொல்லுவோம். பிழையாம் குரூப் இப்ப புது பேர் எடுத்திருக்குது, அது நிக்கோலாய் குரூப். ஒரு நாளும் கள்ள போதனை அது புதுசா வார இல்ல சேர்ச்சுக்கல, அது சபைக்குள்ள எப்பயோ வந்திருந்த தொடக்கம். அது 1000-2000 வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்த பிரச்சனை தான் அது புது பேரில் அது சபைக்குள்ள திருப்பி வருது. ஒரு நாளும் மார்க்க பேதங்கள், அதாவது நாம சொல்ற மெய் சத்தியத்துக்கு குழப்பம் விளைவிக்கிற அந்த மார்க்க பேதங்கள் அது புதுசாக வரப்போறது இல்லை. அது எங்களுக்கு வரலாறு தெரியும். எங்களுக்கு 1ஆம் நூற்றாண்டுல
2ஆம் நூற்றாண்டுல எழும்பின ஏரியன், நாம தெரியும், அது ஏரியன் ஒரு பிஷப். அப்ப அந்த ஏரியன் இசம், ஏரியன் குழு கிறிஸ்து அவர் கடவுள் இல்ல, அவர் வெறும் மனுஷன் என்று படிப்பிக்க தொடங்கினார்கள். அப்ப அந்த போதனை சபை அப்பவே அடிச்சு உடைச்சது. ஆனா 18ஆம் நூற்றாண்டுல ஜெகோவா விட்னஸ் என்ற பேருக்குள்ள அதே அந்த போதனை தான் ஜெகோவா விட்னஸ் என்று திருப்பி வலிக்கிட்டது. அப்ப ஒரு நேரம் ஜெகோவா விட்னஸ் புதுசாக 1818ஆம் ஆண்டு தோன்றிவிட்டார்கள் இல்ல, அது ஜெகோவா விட்னஸ் 2ஆம் நூற்றாண்டுல இருந்தது. அது பிலேயாம் குரூப் மாதிரி. பிலேயாம் குரூப் 3ஆம் நூற்றாண்டுல இருக்க இல்ல, நிக்கோலாய் குரூப் தான் 3ஆம் நூற்றாண்டு. ஆனா பிலேயாம் குரூப் 1500 வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்தது, மோசேட காலத்துல. அல்ல, அது கிமு 15, இது கிபி 1, இது கிபி 2 ஏரியன். ஆனா கிபி 18 பிறகு அவன் ஜெகோவா விட்னஸ். இப்படி ஒவ்வொரு மெயின் பாயிண்ட் இதுதான். அந்த கள்ள போதனைகள் என்று நாம சொல்ற கள்ள போதனைகள் சபைக்குள்ள புதுசா முளைக்கிறது இல்ல. அது சபை வரலாற்றுல ஏற்கனவே எங்களோட முற்பிதாக்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அது அதை சந்திச்சிருப்பினும் அதுக்கு நெப்புள் அடி கொடுத்திருப்பாங்க. அது அடங்கி போய் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி எத்தனையோ ஒரு நூற்றாண்டு பிறகு சபைக்குள்ள திருப்பி தொடங்கும். அப்படித்தான் பிசாசு அதை குறிச்சு சபை அது வெண்டுட்டோம் என்று இருக்கிற ஒரு சூழலில் அது மறந்து போன மாதிரி இருக்கீங்களா, திருப்பி அது தந்த சந்திரத்தை பயன்படுத்துது. அதான் நீங்க ஆண்டவர் கேட்கிற பிலியாமின் போதத்தை பின்பற்றுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. ஏதோ பிலியாம் என்ற ஒரு ஆள் அங்க வாழ்ந்தவர் மாதிரி நம்ம யோசிச்சுக்க கூடாது. ஏதோ 1ஆம் நூற்றாண்டுல பெர்கமுல பிலியாம் என்று ஒரு ஆள் இருந்தார். இன்னொன்னு ஆண்டவர் பிலியாம் என்றது அவங்களுக்கு வடிவாக்கணும். அப்படி இருந்தவன் அந்த போதனை இன்னும் சுத்தி கொண்டிருக்குது. அது யாருக்குள்ள இருக்குன்னா நிக்கோலாய் மதஸ்தர்ல நிக்கோலேஷியன்ஸுக்குள்ள இருக்கிறா. இந்த நிக்கோலேஷியன்ஸ் தான் எபேசு சைக்க கூடாமல் இருந்தது. எபேசு மூப்பனும் சபையும் ஒட்டுமொத்தமா அவங்கள சபையிலிருந்து வெளியில போட்டார். ஆனா பெர்கமு போட இல்லை. பெர்கமு அதை எடுக்க இல்லை. அந்த ஸ்டாண்ட் ஆண்டவருக்கு அது சரியான வெறுப்பை கொண்டு வந்துச்சு. அதை நான் வெறுக்கிறேன், அந்த போதனையை வெறுக்கிறேன். திருப்பி திருப்பி சொல்லுறேன், கவனம், நீ மனம் திரும்பு. இப்ப யாரு மனம் திரும்ப? நிக்கோலாய் மதத்தை வர ஆக்ஷன் எடுக்காத சபையும் மூப்பன். நீ மனம் திரும்பு, இல்லாட்டி கெளிய வந்து அவங்கள நாசமாக்குவல்ல. அப்ப நீ மனம் திரும்பினா என்ன செய்வ? ஒரு அளவுக்கு அவங்க ஆக்ஷன் எடுக்க எடுக்க அவங்க பயப்படுவாங்க. அதுக்குள்ள ஏதாவது அக்கினியில தப்புற ஒரு கொல்லிக்கட்ட மாதிரி ஏதாவது தப்பிக்கொள்ளும். ஆனா நான் ஆக்ஷன் எடுக்கணும், முடிஞ்சு எல்லாரும் கால். நீ படுற பிரியாசம், அதுகளை சேர்த்தது, அதுகளை கொஞ்சம் ஆடுகளை நினைச்சு வளர்த்தது எல்லாம் புசுங்கி போகும். அதனால அடிக்கடா கெதி அதுகளுக்கு. அதான் ஆண்டது சிம்பிளா சொன்னா, கெதியை அடிச்சு அதுல சரிப்படுத்து, இல்லாட்டி நான் வந்து வெளுப்பன், உனக்கு இல்ல அதுகளுக்கு. அப்ப அடி மூப்பனுக்கு இல்லை என்றது எங்களுக்கு தெரிய விளங்குது. மூப்பன் ஏதோ ஒரு விதத்துல சில சில நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கிறார். ஆனா அது பத்தாது என்றதான் ஆண்டவர் சொல்ல வார. நீ எடுத்த ஆக்ஷன் பத்தாதா அப்படின்னா அதை வெட்டெடுத்து முடிஞ்சிருக்கணுமே. நீ பிள்ளைய திருத்துறன் தடவி இதன்னா அதுக்கு பிள்ளைக்குள்ள திருப்பி திருப்பி அதே விஷயம் இருந்து கொண்டு வெட்டி எறியணும் இல்லை. அந்த விஷயத்தை குடுதா குடுவையில அது ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ள அது மறைஞ்சிருக்கணும் இல்ல. ஏன் அது இருக்குது, ஏன் அது விழுகுது இல்ல? டொலரேஷன் சைக்கிற நீ. அது சின்ன பிள்ளை, ஐயோ அதுக்கு விளங்கியில போல இருக்குது, ஐயோ அது விளக்கம் இருக்கும், இதுக்கெல்லாம் நல்ல விளக்கம் பாருங்கோ நாமளே கதை சொல்லி இப்படித்தான் டொலரேஷன். அதனால ஆண்டவர் சொன்னார், நான் வந்து அவர்களோட சண்டை பிடிப்பேன். ஆண்டவர் சண்டை பிடிக்க கத்தருக்கு ஏத்து நிற்கக்கூடியவன் யார்? கத்தருக்கு ஏத்து நிற்கக்கூடியவன் யார்? இதுதானே பழைய இஸ்ரவேலும் அழிஞ்சதுக்கு காரணம் இதுதானே. சேர்ச்சுக்களே குண்டு போட்டு நெருப்பு எரிச்சு கொளுத்துனதுக்கு காரணம் இதுதானே. சகிச்சு போனது அந்த போலி போதனைகள், 10 கற்பனைக்கு முரணாக நடக்கிற ஆட்களை சபை அது சகிச்சு போனது, சகிச்சது.
ஆண்ட சொல்றாரு, எந்த கற்பனைக்கு விரோதமா நடக்கிறவன சபைக்குள்ள சகிக்காத, அத உடனடியா ஆக்ஷன் எடுத்து அதை சரிப்படுத்து. சகிக்கிறது இல்ல, சரிப்படுத்தும். சரிப்படுத்தும். ஆண்டவர் நான் சீக்கிரமா வர போறேன் என்ற சீக்கிரமா வந்தார். உண்மையில பெர்கமோட கதையை இல்ல, பெர்கமோட கதை உண்மையில இப்படிப்பட்ட பிரச்சனைகள் சிமிர்னாவில இல்ல. சிமிர்னாவில அவங்க ஆண்டர் வெறுக்கிற போது பக்கத்துல வவுனியால இருக்கிற கள்ள போதுன ஜாழ்ப்பாணம் வந்து சேர வருஷக்கணக்கா எடுக்கும். அங்க இருக்கிற பிரதரன் சபை இங்க இல்லையோ பிரதரன் அந்த கள்ள போதுன, அங்க இருக்கிற பெண்டிகோஸ் இங்க இல்லையோ அந்த பெண்டிகோஸ், அதுல கன நாள் எடுத்திருக்காது. ஆனா சிமிர்னா எல்லாத்தையும் மெப்புளடி கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் ஆண்டவர் அவங்களுக்கு மேலே ஒன்றை கதைக்கலாம இருந்தது. எப்படி எபேசுக்குள்ளே அது பூந்தது, ஆனா எபேசு அதை இன்னும் வெளிப்படையா சரியா முடியும். ஆனா சிமிர்னா அங்க உபத்திரத்துக்கு மேல உபத்திரப்பட்டு கொண்டு இருக்குது. ஆனா அதுக்குள்ளேயும் இந்த வெறுக்கிற போதைகள் எல்லாம் அங்கே இல்ல. வெளிப்படையா அவங்க உள்ளுக்கு ஒரு நேரம் அப்படி வச்சிருக்கையும் இல்ல. அதனால ஆண்டவர் திருப்பி அவங்களுக்கு மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியாமலும் இருந்தது. அவங்க பூரண பரிசுத்தரா ஒருவரும் இல்லத்தான், ஆனா குத்தி காட்டக்கூடிய பிரச்சனை ஒன்றும் அங்க இருக்க இல்லை. ஏன்னா பெர்ஃபெக்டா தான். இதான் அங்க அந்த ஜோபு மாதிரி அல்லது சகரியா எலிசபெத் மாதிரி ஏதோ அவர்களுக்கு பாவமே இல்லாத அமல உற்பவிகள் இல்ல. பாவம் இருந்தது அவளுக்குல, ஆனா வெளிப்படையா குத்தி காட்டுற அளவுக்கு அங்க ஒன்றும் இல்லை. அதனால ஆண்டவர் சகல கற்பனையின்படி நடந்த சகரியாவும் எலிசபெத்தும் சிமிர்னா சபையும் தேவனுடைய கற்பனைகளுக்கு சகல கற்பனையும் ஒழுங்கா நடந்து கொண்டிருக்குது. ஒழுங்கா நடந்து கொண்டிருக்கிற அந்த சபைக்கு கிறிஸ்துவ நிமித்தம் வந்த உபத்திரவங்கள் கூட. அப்படிப்பட்ட உபத்திரவத்தில் உள்ளுக்கும் சர்ச் தன் கொள்ள உபதேசங்கள்ல கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கு களங்கம் வராம ஆட்களை கண்ணும் கருத்துமா ஆடுகள் மேல கவனம் எடுத்துக் கொண்டிருந்தது. ஆனால் வெளியான பிரச்சனை என்றாலும் அதுல பிஸியா போய் உள்ளுக்கு போது என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று விட இல்லையா, அவங்க உள்ளுக்கும் சரியா தான் இருந்தாங்க. ஆனதுல இன்னும் பிரச்சனை பட போறீங்களா 10 நாள், சில நேரம் மரண பிரியந்தம் உண்மையா இருக்க வேண்டி வரும் கவனம் ரெண்டாலும் அவங்க ஐயோ அப்ப நம்ம அதுக்காக பிளான் பண்ணோம்னா இங்க பேய் உள்ளுக்கு பூந்து நாம வெளியில பிஸியா இருக்கோம், உள்ளுக்கு பூந்து பேய் வெளியால அவங்க விடையில அவங்களே உள்ளும் புறமும் சரியா கவனமா இருந்தாங்க வைராக்கியமா. நாங்கள் ஆனா பெர்கமும் அதுல பிளவிட்டிச்சு. இதுல அந்த அந்திப்பாச குறிச்சு ஆண்டர் கதைக்கிறது சரியான முக்கியம். உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களில் அந்திப்பா உண்மையுள்ள சாட்சி கொல்லப்பட்டவன். ஆண்டவர் அதுல முக்கியமான இந்த 3 விஷயத்தை கதைக்கிறார் அந்திப்பாச பற்றி. அதுல இரத்த சாட்சிகளை குறிச்ச சத்தியம் நாம நல்லா விளங்க வேணும். அதாவது மரண பரியந்தம் கிறிஸ்துவுக்காக மரிக்கிறையாக்கள் அவர்கள் உண்மை உள்ள ஆக்களா இருக்க வேணும். உண்மை உள்ள என்று சொல்றது கிறிஸ்துவனுடைய உடன்படிக்கைக்கு உண்மையான ஆக்களா இருக்க வேணும். கிறிஸ்துவனுடைய உடன்படிக்கைக்கு உண்மை இல்லாம கிறிஸ்துவின் நாமத்தை தரிச்சந்தவரியால மன்னாரில 16ஆம் நூற்றாண்டுல செத்த ஆட்கள் செத்த சாட்சி இல்ல இலங்கையில். ஆனா ரோமன் கத்தோலிக்க சபை சொல்லும் அவர் செத்த சாட்சிகள். கிறிஸ்துவனுடைய உடன்படிக்கைக்கு உண்மையா இருக்கு செத்த சாட்சியா இருக்கிறவன் தான் கிறிஸ்துவனுடைய செத்த சாட்சி. ரோமன் கத்தோலிக்கம் நிற்கிறார் கடவுளுடைய முதலாம் கற்பனைக்கு எதிரான பாவிகள். அவர்கள் யாராவது கிறிஸ்துவின் நிமித்தம் கொல்லப்பட்டா அதுக்கு பேர் செத்த சாட்சி இல்ல, அவர்கள் அவருடைய பாவத்துக்காக செத்தியார்கள். அதுல கிறிஸ்து கதைக்கிற கிறிஸ்துவனுடைய இரத்த சாட்சியோ மார்டர்ஸ் ஃபார் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்காக இரத்த மரண வரியந்தம் கொல்லப்படுற ஆக்களோ அவர்கள் முதல் உண்மை உள்ள ஆக்களா இருக்கணும். என்னத்துல உண்மை? 10 கற்பனைக்கு உண்மை. 10 கற்பனைக்கு உண்மை இல்லாம கிறிஸ்துவின் நிமித்தம் சாகுறோம் என்றதுக்கு பேர் செத்த சாட்சி இல்ல. இரண்டாவது, அவங்க கிறிஸ்துவ பற்றி பிடிச்சு கிறிஸ்துவனுடைய அந்த நாமத்துக்கும் பேருக்கும் கலக்கம் இல்லாம வாழ்ந்தார். அதான் இந்த ஓவரால் அங்க சொல்லப்படுற விஷயம்.
கிறிஸ்தவனுடைய பேருக்கும் விசுவாசத்துக்கும் களங்கம் இல்லாம வாழ்ந்தையார். அதாவது வெளிப்படையா சாட்சி உள்ள வாழ்க்கை. சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஒரு சில இடங்கள்ல தான் கிறிஸ்துவுக்காக தான் செத்துட்டேன் சாகுறேன் என்று சொன்னபடியால் அவர் செத்த சாட்சி என்று கடவுள் ஏற்றுக்கொள்வது இல்லை. என்ற கிறிஸ்துவுக்காக அவற்றை பேருக்கு களங்கம் பெறாம வாழணும். அடுத்தது வெளிப்படையா அவருடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். கிறிஸ்துவனுடைய அந்த கிறிஸ்து ஒரே விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். அப்படின்னா அவர் மெய்யான விசுவாசியா இருக்கணும். பேசிக்கா பொய் விசுவாசி, போலி விசுவாசி, அடகுற விசுவாசி, முக்கா விசுவாசியா இருக்க இயலாது. ஒரு பெண்டிகோஸ்காரன் அல்லது ஒரு கேரிஸ்மெட்டிக்காரன் கிறிஸ்துவுக்காக அடி வேண்டன்னு சொன்னா நாம் நினைக்க கூடாது, பாத்தியா கிறிஸ்துவ நிமித்தம் அடி வேண்டார். இல்ல இல்ல, அவர் கிறிஸ்துவுக்காக அடி வேண்ட இல்ல. ஏண்டா கிறிஸ்துவுக்காக அடி வேண்டா கிறிஸ்துவின் பேருக்கும் விசுவாசத்துக்கும் பெற்றதாக இருக்கிற வேணும். அவர் மெய்யான விசுவாசியா இருக்கும். நாங்க சொல்ல பெண்டிகோஸ்கார மெய் விசுவாசிகள் இல்லையே. ஏன் மெய் விசுவாசி இல்ல? மெய் விசுவாசி என்றால் 10 கற்பனைக்கு உண்மையா இருப்பாங்க. அவங்களால 10 கற்பனைக்கு உண்மை இல்லை. 10 கற்பனைக்கு உண்மையா இல்லாட்டி மெய் விசுவாசி இல்ல. ஏண்டா கிறிஸ்துவனுடைய மக்கள் இருதயத்தில் எழுதப்பட்ட அதே 10 கற்பனையின்படி வாழ்றையாக்கள். அந்த ஆவியால் எழுதப்பட்ட 10 கற்பனைக்கு வாழாதவனும் மெய் விசுவாசி இல்லை. ஆகையால ஆங்கிலிக்கன் என்று இப்ப நாம சொல்ற ஆங்கிலிக்கன்காரர் மெய் விசுவாசிகள் இல்ல. இப்ப நாம சொல்ற மெத்தடிஸ்ட்காரர் மெய் விசுவாசிகள் இல்ல. நாங்கள் சொல்ற சிஎஸ்ஐ காரர் மெய் விசுவாசிகள் இல்ல. அவர்களுக்கு யாராவது கல்லறிஞ்சு நீங்கள் எல்லாம் சேர்ச்சுக்காரர் பக்கத்தில் இருந்த சைவக்காரர் ஏதாவது அவங்களுக்கு அடிச்சபடியால அவர்கள் கிறிஸ்துவின் சாட்சிகளாகி மாறுறது இல்ல. கிறிஸ்தவர்கள் தந்த சாட்சி என்று சொல்லுவதும் இல்லை. ஏன்? அவர்கள் 10 கற்பனையின்படி வாழாத பாவிகள். 10 கற்பனையின்படி வாழுறது என்று சொல்லுறது வெளிப்படையாக 10 கற்பனை கை கொள்ளப்படுறதையாவது காட்டணும் முதல். ஆனா ஆங்கிலிக்கன், மெத்தடிஸ்ட், சிஎஸ்ஐ, இப்ப இருக்கிற கிறிஸ்டியன் ரிஃபார்ம் சர்ச், வாட் வி கால் டச் ரிஃபார்ம் என்று இப்ப சொல்லுற ஆட்கள், அல்லது நாம சொல்ற பல கிரேஸ் சர்ச்சுகள் 10 கற்பனையின்படி சபைய வாழ கற்றாதையாக்கள். அந்த 10 கற்பனைக்காக உண்மையா இருக்க விரும்பாதையாக்கள். எங்களுக்கு 10 கற்பனைக்காக நீ அடிவென்றியோ அதான் விஷயம். 10 கற்பனைப்படி வாழறையாளாக இருக்கணும். நீ 9 கற்பனையை வாழ்ந்து போட்டு நான் 1 கற்பனை தான் என் வாழையில கடவுளுக்காக நான் அடிவென்றன்னு சொன்னபடியா கிறிஸ்து உண்மையுள்ள எனக்கு உண்மையுள்ள சாட்சியாகிய எக்ஸ் என்று சொல்ல மாட்டார். அதனால இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, கெதியன்னு சாகடிப்பன் ஒழுங்கா மனம் திரும்பினி என்று. அதனால நாங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை. இப்ப இதான் இங்க இருக்கிற பிரச்சனை. அந்த மார்டர்ஸ் என்று நாம சொல்ற மார்டர்ஸ், இங்கிலீஷ்ல வர்ற அந்த MARTYRS மார்டர்ஸ், அந்த சொல்லு அது என்னுடைய சரியான அர்த்தம். அது லிட்டரலா அந்த மீனிங் நீதிமன்றத்தில் சாட்சி. அதான் அந்த சொல்லு சாட்சி, விட்னஸ் தான் மார்டர்ஸ் என்று. அந்த கிரீக் வேர்டு மார்டர் என்றது கிரீக் வேர்டு. அந்த கிரீக் வேர்டினுடைய சரியான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் விட்னஸ், சாட்சி. பைபிள்ல அது பல இடங்கள்ல எங்களுக்கு சாட்சி என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஐயா நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றா எனக்கு நீங்கள் மார்டர்ஸா இருப்பீர்கள். அதாவது அது வாயால வாழ்க்கையால என் சாவு வரைக்கும் நீங்கள் எனக்கு சாட்சியா இருக்கிறார். பல இடங்கள்ல அது இயேசு கிறிஸ்துவ நீதிமன்றத்தில் ஏற்றி போட்டு கடைசி நீதிமன்ற விசாரணையில நீ தேவனுடைய குமாரன் தான் அதை எங்களுக்கு சொல்லணும். ஆம், நீங்க சொன்னபடி வேற என்ன சாட்சி எங்களுக்கு வேணும் என்று கேட்டாங்க. அப்ப அதுல மாற்ற என்றுதான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாம தமிழ்ல செத்த சாட்சி என்று சொல்றோம். உண்மையில அது சரியான அர்த்தம் சாட்சி. ஆனா அந்த சாட்சி செத்த சிந்தி சாட்சி கொடுக்கிற அளவுக்கு மாறினது கிறிஸ்தவத்துல மட்டும்தான். கிறிஸ்தவத்துல அது அப்படியாக செத்தம் சிந்தி அந்த சாட்சிகளாக இருக்க தொடங்கின காட்டம். அதுக்கு முன்னுக்கு செத்தம் சிந்தி போலி பதத்தருடன் சாட்சியா இருக்கிறது இல்ல.
ஏன்னா அதுக்கு மதமண்ட ஐயோ அது ஏதோ ஒரு விதமான ஒரு துடிப்புல இருக்கிறத மற்றபடி விட்டுனா எல்லாம் விட்டுட்டு போயிடும். அரசு சட்டம் போட்டுட்டு நீங்கள் கோயிலுக்குள் போக கூடாது என்றா எல்லாம் பேசாம விட்டு இருந்துருவான். ஆனா சாட்சி நீ என்ன சட்டம் போட்டாலும் நான் கோயிலுக்கு போயே ஆவேன். ஆனா இந்த சாட்சியை அது கொரோனா இல்லாத காலத்தில் மட்டும் சாட்சி, கொரோனா காலத்தில் சாட்சி இல்லை. அல்லது யுத்த காலத்தில் மட்டும் அதுகள் சாட்சி, யுத்தம் இல்லாத காலத்தில் சாட்சி இல்லையா? ஆனா ஆண்டவற்ற சாட்சி எந்த காலத்திலையும் கிறிஸ்துவனுடைய இந்த பெற்ற அந்த விசுவாசத்துக்காக சாட்சியா வாழ்றோம். அந்த சாட்சி சாவு வந்தாலும் சாட்சி தான். அதனால அது ஸ்பெசிபிக்கா குறிப்பா அந்த மாற்ற ரெண்டு அந்த நீதிமன்ற சொல்லு அந்த விட்னஸ் அது அது ரோமன் ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு என்ற ஒரு பேரா மாறி போச்சு. ஏனண்டா அவங்கள தான் கட்டி கட்டி எரிச்சது. நீ மறுதலி கிறிஸ்துவ வெறுத்து போட்டு சீசாருக்கு உண்மை என்று சாட்சி சொல்லு, நாங்கள் விட்டுறோம். கிறிஸ்துவுக்கு தான் நாங்கள் சாட்சிகள், சரி செத்துப்போம். அதனால செத்தம் சிந்துற அளவுக்கு சாட்சி சொல்ல வேண்டிய ஆக்களா போறது கிறிஸ்தவர்கள். அதனால அந்த பேர் செத்த சாட்சின்னு கடைசியில கிறிஸ்தவர்களுக்கு என்ற ஒரு பேராக மாறி போச்சு. ஈவன் முகமது நபி கிபி 700களில சண்டை தொடங்கிக்கல, ஜமாம் யுத்தங்கள் தொடங்கிக்கல, அந்த பாவி கிறிஸ்தவர்களாக இருந்த ஆக்களை வாள் காட்டித்தான் மிரட்டினான். நீங்கள் முகமதியரா மாறும், நீங்கள் அல்லாவை தொழ வேணும், அப்படி இல்லாட்டி கொல்லுவன் உங்களை. அப்பையும் பல கிறிஸ்தவர்கள் அப்படி இல்லை சாகுறோம் என்று செத்தாங்க. முஸ்லிமா மாத்தேக்கள மக்களை செத்தம் கொல்ல வச்சுதான் மாத்துறாங்க. எப்படி இவங்க செய்த மாதிரி, யாரு ரோமர் செய்த மாதிரி, சீசார அடிவணி இல்லாட்டி சாவன். அப்படித்தான் முஸ்லிம் மதம் கட்டி எழுப்பப்பட்டது. ஆனா கிறிஸ்தவம் மட்டும்தான் நாங்கள் சாகுறோம் ஐயா, ஆனா கிறிஸ்தவம் தான் உண்மையோடு செத்து போறியாக்கள். அதுல செத்தத்தால கட்டப்பட்ட சமயம். இயேசுவும் செத்தம் சிந்தித்தான் சபையை கட்டினார், அவற்ற மக்களும் செத்தம் சிந்தித்தான் அவருக்கு சாட்சியா வாழ்ந்து சபை செத்தத்தில்தான் வளர்ந்தார். அதால மாற்ற என்ற அந்த சொல்லு குறிப்பா ஸ்பெஷலா அது லத்தீனிலையும் கிரீக்கிலையும் கடைசியில கிறிஸ்டியன்ஸ் என்றா மாற்றஸ் என்ற ஒரு அர்த்தத்தை எடுத்தது. அதாவது வேற சமயத்து ஆட்களுக்கெல்லாம் நாங்கள் பயன்படுத்துறது இல்லை. சாட்சி என்றா என்ன சாட்சி? உண்மையான சாட்சி சாகிறதா, பொய்ச்சாட்சி சாகிறதோ? பொய்ச்சாட்சி ஒரு கள்ளனை சாக்கொண்டா 10 சாட்சியா செத்து போறார் என்று சொல்லுவோமோ? அதுல ஒரு பொய்யாரன் ஒரு சரியான பொய்களை சொல்லிக் கொண்டிருந்தவனை ஏமாத்து வித்தக்காரனுக்கு தண்டனை கொடுத்து அவருக்கு அடிச்சு அவருக்கு நாம சவுக்கால வெளுத்ததால அவருக்கு செத்தம் வந்ததால அவர் உபத்திரவப்படுகிறார் என்று சொல்றதா? அது பொய் பித்தலாட்டக்காரனுக்கான தண்டனை. அதனால முஸ்லிம் சைவம் அல்லது பௌத்த ஆக்கள் அவர்களுக்கு மேல ஏதாவது அவர்கள் பிழையான இதுல இருக்கிறீங்க அவர்களை சரிப்படுத்தணும் என்று சொல்றதுக்கு அவர்கள் மேல விதிக்கிற தண்டனைகள், அது அவர்கள் பிளகாரருக்கு மேல விதிக்கிற தண்டனை. ஒரு நாள் கிறிஸ்தவம் போலி சமய ஆட்கள் மேல அவர்களை கொல்லுறதுக்கு போக இல்லை. போலி சமயங்கள் நாம சொல்றது புத்திசம், ஹிந்துயிசம், முகமதியம் எல்லாம் ஜூதாயிசம், அப்படிப்பட்ட அந்த சமயங்களை தான் நாங்கள் போலி சமயம் என்று சொல்றோம். அந்த சமயங்கள் ஒரு இதையும் நீ ஒழுங்கா மாறணும், மதம் மாறணும், இல்லாட்டி சாவ, நீ உன்னை மதம் மாற்றணும், இல்லாட்டி உனக்கு அடிப்போம் அப்படின்ற ஒரு நாளும் அடிச்சு ஒரு நாளும் மதம் மாத்துறது இல்லை. ஆனா கவனிச்சுக்கொள்ளுங்க, மார்க்க பேதம் வரைக்க, அதாவது போலி சமயம் இல்ல. போலி சமயம் சபைக்கு வெளியில இயேசுவை கடவுள் ஏற்றுக்கொள்ளாதையாக்கள். ஆனா கிறிஸ்தவத்துக்குள்ள நாம சொல்றோம் அதுக்குள்ள அந்த ஒரு விசுவாசத்துக்கு ஒரே விசுவாசத்துக்கு எதிராக எழும்பேனா ஆண்டவர் சொல்றார் அவளை கூப்பிடுச்சாக்குள்ள. அது உபாகமம் 13ஆம் அதிகாரத்தில் எங்களுக்கு வடிவா தெரியுது. உங்க சகோதரன் குடும்பத்தில் ஒருதனாவது இந்த மெய்ச்சமயத்தை சேவிக்க மாட்டேன் என்று சொல்லி விட்டு விலக வலிக்கிட்டு ஆக்களை இழுக்க வலிக்கிட்டா தீர விசாரிச்சு போட்டு கல்லறி சாக்கொள்ள அவனை. அதனால
ஆகையால மெய் சபையில சபைக்குள்ள யாராவது மனம் திரும்ப மாட்டோம் என்று வரைக்குள்ள அந்த நாடு கிறிஸ்தவ நாடாயும் இருக்கேக்குள்ள அது கள்ளன், கொலகாரன், விபச்சாரக்காரன் என்ற அந்த 6ஆம் 7ஆம் 8ஆம் 9ஆம் கட்டளைகளுக்கு மரண தண்டனை கொடுத்த மாதிரி 1ஆம் 2ஆம் 3ஆம் 4ஆம் கற்பனைகளை மீறின ஆக்களுக்கு மரண தண்டனை கொடுப்பட்டது. சைவக்காரனுக்கு மரண தண்டனை கொடுக்க இல்ல, கிறிஸ்தவன் என்று சொன்னவனுக்கு தான் மரண தண்டனை கொடுத்தது. ஏனென்றா அவன் இந்த நிக்கோலாய் மதஸ்தவர் மாதிரி, இந்த பிழையாமனுடைய போதகக்காரர் மாதிரி, அது மெய்ச்சமயத்தை குழப்புற அந்த அந்த கள்ள போதகர்கள். அதாவது கள்ள போதகர்களா கள்ள தீர்க்கதரிசியோ கொல்லுறது. ஏன்னா அவங்க கிறிஸ்டியன் என்ற பெயர்ல இருக்கிறாங்க. ஆனா போலி சமயங்களை ஒரு நாளும் வரலாறுலையும் மெய்ச்சமய கிறிஸ்தவம் ஒரு நாளும் தாக்க இல்லை. ஆனா என்ன செய்திருக்கும், மெய்ச்சமயம் எங்கெல்லாம் கொண்டு வரப்படுதோ, அவர்கள் அரசியல் ஆட்சியும் அங்க வருகிறதோ, அந்த அரசியல் ஆட்சியால அரசியல் தலைவர்கள் மெய்ச்சமயத்தை தான் பாதுகாக்கும். பொய்யோனாலும் பாதுகாக்க இயலாது. அதனால அரசனுக்கான கடமைகள் நான் சொன்ன மாதிரி 5ஆம் கற்பனைக்குள்ள தேசிய கடமைகளும் பைபிள் படிப்பிக்குது. அப்ப அரசன் கடமைகள் என்ன, அரசன் கடமைகள் என்னென்று படிக்கல, அரசன் அல்லது அதிகாரியா அவன் இருக்கேக்கல மெய்ச்சமயம் தலைக்கத்தக்க விதத்தில் அவன் அந்த நாட்டாலும் மெய்ச்சமயம் தலைக்க விடாம மக்களை இன்னும் பொய்காரராயும் போலிய நம்பையும் வச்சு கொண்டிருக்கிற சமய அனுஷ்டானங்களை தடை விதிக்கிறாங்க. ஆயிரம் டச் ரிஃபார்ம் வரைக்கல டச் காரர் 1600 சொச்சத்துல டச் வந்தது. 1515 போர்த்துகீஸ், 1600 டச், 1600 டச் வரைக்கல அந்த ரோமன் கத்தோலிக்க போர்த்துகீசர் செய்யாத வேலையை செய்தவங்க. ரோமன் கத்தோலிக்கம் வரைக்கல டி நோபலி உட்பட எல்லா அந்த ஃபாதர் மேரும் ஐயர் மேர் மாதிரி பூநூல் போட்டு கொண்ட வச்சு கையில தடி வச்சு அடுத்தது அவட கலசம் வச்சு கொண்டு சிவபெருமான் மேற்கெல்லாம் நடந்து தெரிஞ்சவங்க. இதுல அதான் இந்த ரோமன் கத்தோலிக்க போர்த்துகீச சமயம் பரப்பு நம்ம அவளுக்கு போலி சமயங்களோட அல்லது சேர்ந்து ஓடி சகிச்சு போகணும். ஆனா டச் வரைக்குல அவங்க ரிஃபார்ம், அவங்க ஆட்சி என்னடா, இந்த ஆட்சியில பப்ளிக்கா மெய்யான கடவுளுக்கு எதிராக ஒரு கோயில் குளம் இருக்கிறார். அதனால முதல்ல அதுகளை இடிச்சு அடி ஏண்டா அந்த போலி கருவிகள் இருக்கிறதால சனம் அதுல நினைச்சு இன்னும் இன்னும் குருடாகி போகும். அதனால கோயில்கள் எல்லாம் முடி, அவன் கோயில் எல்லாம் முடிச்சான். கிறிஸ்தவ பேர்ல கட்டப்பட்ட கோயில்கள் எல்லாத்தையும் டச் சர்ச் மாத்தினாங்க. அதுல எல்லா சிறுவங்கள் எல்லாம் அடிச்சுடைச்சு எரிஞ்சு போட்டு அதை கிறிஸ்டியனாகவே அவங்க பயன்படுத்தினாங்க. ஆனா சைவ கோயில்கள் வேறதுகள் எல்லாம் இருந்ததெல்லாம் எல்லாம் அடிச்சு தர மாட்டோம் பார்க்கிறாங்க. ஏன்னா அது இருந்தா இன்னும் பிழை செய்வேன், பிழை செய்யறதுக்கு வச்சுக்கொண்டு உன்னை என்னென்று கடவுளை அறிஞ்சுகள் நான் சொல்றது. அதனால ஆட்சி எங்கிறது எங்களுடைய ஆட்சிக்கிற நீங்கள் மனம் மாறுறதுக்கு ஏற்ற விதத்துல எல்லாத்தையும் செய்வோம், உங்களை கொல்ல மாட்டோம் நாங்கள். ஆனா போலி சமயங்களை மேம்படுத்துற எல்லா கருவிகளையும் இல்லாமல் ஆக்கும். இதான் அவங்க செய்தது. ஆனா பிறகு வந்த நம்மட ஆங்கிலேயரும் ஆங்கிலிக்கன்காரர் அப்ப ஏற்கனவே அங்க 200 வருஷம் ஆச்சு பியூரிட்டன்ஸ் இங்க ஆங்கிலிக்கன் சபையை விட்டு வெளிக்கிட்டு போய் அவங்க 1600 வெளிக்கிட்டு போயிட்டாங்க. இங்கிலாந்து சர்ச்சில் இருக்காம ஆங்கிலிக்கனே ஏற்கனவே நாசமா போயிட்டு. அதனால 1800 வந்த ஆட்கள் அதெல்லாம் அதிகமாக இந்த ஆங்கிலிக்கன் மெதடிஸ்ட சேர்ந்த ஒரு விதத்தில் அவர்கள் கள்ள போலர்கள் பேசிக்கா. அந்த கள்ள போல என்ன 10 கற்பனையின்படி முழுக்க நடக்காதையாக்கள் அவர்களுடைய அந்த போதனையிலான இப்படி போய் கிடக்குது கடைசியில இன்னும் எல்லாமே. அது சரஸ்வதிய நடுவில் வச்சு கொண்டு அங்க கிடக்குது வேம்படி. பள்ளிக்கூடத்தை துறந்தா சரஸ்வதி வீணியோட நடுவில் இருக்கும். ஆனா கட்டுறது மெதடிஸ்காரர் பிரின்சிபலா இருந்து எல்லாம் செய்து கொண்டிருந்தது. இங்க சென்ட் ஜோன்ஸ்ல இங்கால சென்ட் ஜோன்ஸ் அங்கால சித்தர் ஜோகிக்கு அங்கால ஒரு இது நடந்து கொண்டிருக்கும். இங்கால கோயில் அங்கால சைவ பஜனை.
அப்ப புதன்கிழமையில சேர்ச்சுக்காரர் இஞ்சால மற்ற சைவக்காரெல்லாம் அங்கால கட்டின கட்டடத்தில் அவங்களுக்கு ஒரு கூட்டமும் அங்கால பஜனை இதான் செஞ்சோன்னு சொல்ற நிலைமை. அதில் இப்படிப்பட்ட இதுக்கு காரணம் என்னன்னா 18ஆம் நூற்றாண்டுல வந்த அந்த ஆங்கிலிக்கன் ஆக்கள்லையும் ஏற்கனவே அந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய போதல் மாதிரி பிழையாமட போதனை கணக்கு ஓடிக்கொண்டு என்ன அந்த சமயங்களோட சேர்ந்து ஏதாவது நல்லதுகள் இருந்தா பங்கு வச்சு கொஞ்சம் அதை அப்படி மாற்றலாம் தானே ஆக்களில். அது போர்த்துகேயர் எடுத்த ரோமன் கத்தோலிக்க அந்த அந்த கள்ள போதனைகளோட சம்பந்தப்பட்ட ஒரு தொடர். அவ பாயிண்ட் என்னண்டா, நீங்கள் இன்னமும் ரோமன் கத்தோலிக்கம் பெண்டிகாஸ் கரிஸ்மேட்டிக்காரரை கிறிஸ்துவனுடைய சாட்சியல் என்று நம்பிக்கொண்டிருக்கிறீங்களா? அப்படி நம்பினீங்களா உங்களுக்கு மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். நீங்கள் அப்படி நம்பின ஆக்கலண்டா உங்களை மாதிரியான ஆக்களால தான் கடவுள் என்னையும் அடிக்கிறதுக்கு வரவே. நாங்கள் திருப்பி திருப்பி சொல்றோம், இந்த ஜாயன் சர்ச், கல்வாரி சர்ச், இந்த சியோன், இந்த அது இது ஒன்றும் மெய் கிறிஸ்தவர்கள் அல்ல. அவங்க கிறிஸ்தவனுடைய சாட்சிகளும் இல்லை. அவர்களை நாம சகிச்சோம்டா, அவர்களும் ஒரு சேர்ச்சுக்காரர் நினைச்சுக்கொண்டு நாம அவங்களோட டீல் பண்ண வலிக்கிட்டோம்டா, சொன்னார் என் வாயின் பட்டியத்தில் அப்படி ஒரு நாளும் நீங்கள் டீல் பண்ணிடாங்க. முந்த நாளும் ஒரு ஆள் என்னோட கதை கேட்கல, நீங்க அப்ப எந்த சர்ச் என்ன சர்ச் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சோம். சரி, நாங்க ரிஃபார்ம் பெரோயா ரிஃபார்ம் என்ன புது பேரா இருக்கோம், அது ஜாழ்ப்பாணத்துல புதுசு தான், ஆனா அது பழங்கால சர்ச். நாங்கள் ஜாயன் சர்ச். ஆனா பைபிளக்கான வாசிங்கோ நிறைய விஷயம் திருந்த வேண்டி இருக்குது. இவ்வளவுதான் சொன்ன. என்ன எங்களோட சர்ச் இல்லையோ? ஓம், அது கிறிஸ்துவனுடைய படி வாழ இல்லைங்க, 10 கற்பனை இல்ல. அப்படி சொல்றீங்க. நாங்கள் சேர்ச்சண்டா எல்லாரையும் ஒரு இதை நீங்கள் தான் சேர்ச் என்று சொல்றீங்க, கிறிஸ்து உங்களை சேர்ச் என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமை உங்களோட பிள்ளைய நீங்கள் விளையாட்டுக்கு அனுப்புறீங்க. ஓ, அது சேர்ச்சு முடிச்ச உடனே அனுப்புறோம். அங்க 10 கற்பனையை மீறுவீங்க. அதுல வேலை கிளியர். இதுல வேற, அதாவது நாம ரோமன் கத்தோலிக்கே சர்ச் இல்லைன்னு சொல்லிட்டோம். இந்த ஆங்கிலிக்கன் மெத்தடிஸ்ட் ஆட்கள், இப்படிப்பட்ட ஆட்களை சர்ச்காரன் நம்பி நாம அவ்வளோ சர்ச் நமக்கு தெரியும். அவர்கள் ஆங்கிலிக்கன் மெத்தடிஸ்ல என்சிசி என்று சொல்ற நேஷனல் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ், இலங்கையில் இருக்கிற சர்ச்சஸினுடைய அந்த சம்மேளனம், அவங்கள ஞாயிற்றுக்கிழமை ஸ்காலர்ஷிப் வைக்கலாம் என்று சொல்லி அனுமதி கொடுத்தார்கள். அதனால ஸ்காலர்ஷிப் நடந்து கொண்டிருக்கு. அப்ப அதுல இருக்கிற நாங்கள் என்சிசியில சேர்ந்து இருக்கிறோம் என்று யாராவது நம்மகிட்ட சொன்னா நாம சொன்னோம், ஓ அப்ப நீங்க அந்த பிழையாம் போதுக்காரர் இல்ல. என்ன பிழையாமட போதும் புரியுங்களா? நீங்கள் 1ஆம் கற்பனைக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறீர்கள், நானும் 2ஆம் கற்பனைக்கு எதிராக நடக்கிறேன், 3ஆம் கற்பனைக்கு எதிராக உங்களை போதம் பண்ணிக்கிறதா நீங்கள் அதுக்கு வாழ்றீர்கள். நீங்கள் ஆங்கிலிக்கன் ஐயோ ஓரின பாலியல் சரி என்று சொன்ன போதகர் மேல் பிஷப் மேற்ற சபை தானே நீங்கள். அவங்க இருந்த சிக்கேரா, இதுக்கு முன்னுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னுக்கு இருந்து டியூலிப் சிக்கேரா ஆங்கிலிக்கன் சர்ச் பிஷப். அப்ப ஒத்தபால் கல்யாணம் செய்யலாம் அறிவிச்சியா? அதே நேரம் மெதடிஸ்ல இருக்கிறவங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அது ஆணும் ஆணும் விருப்பப்பட்ட கல்யாணம் செய்யறதுல என்ன பிரச்சனை என்று இன்றைக்கு வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிற ஊத்தவாளிகள் இவருடன். இதுகளெல்லாம் கிறிஸ்து வருகிற போதனைகள். அவற்ற 10 கற்பனைக்கு எதிரான சபைகள். அங்க இருக்கிற போதகர் மாதிரி இப்படித்தான் இருக்கிறீங்க, அங்க இருக்கிற பிஷப் மாதிரி இப்படித்தான் இருக்கிறீங்க, அங்க அதுக்கு சகிச்சு கொண்டு இருக்கிறேன். கனவே கத்த சொன்னார், நான் எப்பயோ அந்த சேர்ச்சில் வெறுக்கிற விஷயங்களை நீங்கள் சகிக்கிறீங்க, ஆனா பெரோயால கடைசி வரைக்கும் சகிக்க மாட்டோம். அதை சகிக்கிறது. அதனால நாங்கள் பண்ண மாட்டா போய் சிங்கத்திர போய் அவளுக்கு அடிச்சுட்டு வருவோமே தவிர மறுபடி அவங்களோட சேர்ந்து நீங்கள் கத்தருடைய மக்கள் என்று சொல்லிட்டு வர போவேன். நாங்களும் சில சந்தர்ப்பத்தில் போறோம், அவளோட கடவுள் ஏதாவது சமயம் திறந்தா ஏதாவது அதுக்களையாவது 1-2 கொள்ளியில் அகப்பட்டியாக்களை தப்பு வைக்கலாம் என்று போறோம். ஆனா அவர்கள் எல்லாம் இந்த மாதிரியான யாக்கள் இந்த பெர்கமு சபை ஆராட்டி சீராட்டி சகிச்சு கொண்டிருந்த யாக்கள். நமக்கு
ஜாழ்ப்பாணத்தில் அல்லது வடபுலத்தில் அல்லது இலங்கையில சைவமும் பௌத்தமும் ரெண்டும் சேர்ந்து இரண்டா சைவமும் பௌத்தமும் கிட்ட கிட்ட ஏறக்குறைய ஒரே சமயம். அப்ப அந்த சமயத்தை சேர்ந்தியாக்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தாங்கள் பிரச்சனை சொல்லுவினம் என்று வெளிக்கிட்டா நாமல் இந்த பிழையாம் போதகத்தை பின்பற்ற இந்த சபையாக்களை பாதுகாக்க கூடாது, பாதுகாக்க இயலாது. நாங்கள் அவர்களுடைய பின்பக்கம் எரியாம நாம சப்போர்ட் பண்ண இயலாது. கவனிச்சுக்கொள்ளுங்க. இல்ல பிறகு நமக்கு யாரப்பா சப்போர்ட் பண்ணுறது, இவ்வளவு பிரச்சனை வெளியில இருக்கல, இப்ப நாம நாங்கள் தூக்கி பிடிக்க கூடாது, நாங்கள் சேர்ந்து நிக்கணும் என்று சொல்லி நின்றதான் பெர்கமு. பெர்கமு அப்படித்தான் நின்றது. சாத்தான் குடியிருக்கிற இடத்துல குடியிருக்கிறோம், வெளியால நமக்கு மற்ற போலி போதனாலும் அரசாங்கத்தாலையும் பிரச்சனை. இந்த நேரத்தில் நாம இந்த தேசித்தனம், இந்த 10 கற்பனைக்கு முரணா போற ஆட்கள் சபைக்குள்ள பேர்ல இருக்கிறவங்களை நாம பிரச்சனை எடுத்து நாம காக்காட்டி அது பிறகு இன்னும் பிரச்சனையா போயிடும். அதனால அவங்களை கொல்றதுக்கு வந்தாலும் இல்ல அவங்க சேர்ச்சுக்காரர் தான் என்று சொல்லி நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் என்று சொல்லித்தான் பெர்கமு சொன்னார். ஆண்டவர் சொன்னார், ஐ ஹேட் தட், நான் அதை வெறுக்கிறேன். அவனை கொல்லுறதுக்கு நான் அனுப்புறேன், அவன் கொல்லப்படட்டும், அவன் எனக்கு சாட்சி இல்லை, அது சாட்சி இல்லாம தான் வாழ்ந்து கொண்டிருக்கு. எனக்கு பெண்டிகோஸ்காரன எக்காலத்தனிக்காரன கடவுள் அடிக்க அனுப்புறாருண்டா நாம பார்த்து மனவர்க்கப்படுறது இல்ல. கடவுளே உங்களுடைய நீதி நிறைவேறட்டும், இப்படி உங்களுடைய ராஜ்யத்தை அளிக்கிற இந்த கள்ளப்போதையில் அழியட்டும் என்று சொல்லித்தான் நாம களி கூற வேணும். ஐயோ பாத்தியா கிறிஸ்துவோட பேர்ல தான் ஏதாவது இருக்கிறீனம், நாம என்ன செய்கிறது என்று சொல்லி அதை சகிச்சோம் என்றா அவங்களை காக்க வலிக்கட்டா கத்த சொல்ற பெர்கமுட நிலை நமக்கு வரும். இந்த பெர்கமு அதைத்தான் செய்தது. பெர்கமு அந்த போலி போதக கிறிஸ்தவர்களை அவர்கள் எரியாம அவர்களும் தங்களுடைய ஆக்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருந்தார். விளங்குகிறோம். ரோமன் கத்தோலிக்கம் ஆங்கிலிக்கன் எதிராக அவங்க எழும்புறாங்கள் என்று சொன்னா நாம கத்தாவே இந்த பேயின் ராஜ்யம் அழியும். அது பிசாசு உள்ளுக்கு வேலை செய்யுது கிறிஸ்தவத்துக்கு. அது வெளிப்படையா வழியில இருக்கிற அந்த புத்திசமும் ஹிந்துவிசமும் இது உள்ளுக்கேறிந்தே நம்மளை நாசமாக்குறது. இதான் சரியான டேஞ்சரஸான ஆக்கள். எல்லா அந்த புத்திஸ்டும் ஹிந்துவிசம் ரட்சிக்கப்படாம போறதுக்கு பெரும் தடை, பெரும் இடையூறு, அந்த பெரும் இடரல் இந்தியாக்கள். யார் இடரல் போடுறது? இந்த ஆங்கிலிக்கன் மெத்தடிஸ்ட், ரோமன் கத்தோலிக்கம், இந்த பெண்டிகோஸ்கார். நாம சொல்ற சுவிசேஷம், அந்த சுவிசேஷம் எடுக்கப்படாம போறதுக்கு யாரு காரணம்? இவங்க வைக்கிற கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம், இவங்களோட இந்த 40 நாள் உபவாசம் தான் காரணம். அவளுக்கு கொண்டிருக்கிறாங்க இதுகள்லாம் அப்ப கிறிஸ்தவம் என்று சொல்லி வலம்புரி எழுதுற அந்த சைவக்காரங்களில் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. மாதா இதால போகல ஏதோ அது அந்த தங்கள் அம்மனை பார்த்த மாதிரி யாரு இடரல் போட்டு கொண்டிருக்கிறது? இந்த கள்ள போதகர்களும் கள்ள சபைகள். அவங்களுக்கு அடி விழுந்து கடவுள் அவங்களை எரிக்கிறாருண்டா அல்லேலூயா கர்த்தாவுடைய ராஜ்யம் பெறட்டும். இப்படித்தான் நாம வேதம் சொல்ல இல்ல. நாம சகித்து அவர் ஐயோ பாவம் இல்ல, ஓ அது அதோட பாவத்தில் எருசலேம் 10 எரியேக்கள கர்த்தர் அங்க இல்லை என்றபடியத்தான் 10 எரியுது. 2வது எருசலேமும் ஒரு கல்லுக்கு மேல ஒரு இல்லாம இடிக்கப்படேக்க கர்த்தர் அங்க அவர் இல்லாம போய் அவர் தான் கொட்டுறார் அதுகளை. அந்த நேரம் பார்த்து ஜூதராயிருந்த கிறிஸ்தவர்கள் ஐயோ ஆலய முடிவு, ஐயோ ஜூதர்கள் நம்முடைய இனந்தானே என்று காக்க வலிக்கிட்டு இருந்த கர்த்தர் இவளையும் சேர்த்தளிச்சிருப்பார். அதனால ஜூதாயிச சமயத்தை பாதுகாக்கிறதோ அல்லது கிறிஸ்தவம் என்ற பெயருக்குள்ள இருந்து நிக்கோலாய் மதஸ்தருடைய உபதேசத்தை பின்பற்றினாக்களையோ மெய் கிறிஸ்தவர்கள் பாதுகாத்திருக்கிறார். பெர்கமு அவர்களை பாதுகாத்தார். ஆண்டவர் சொன்னார், அவன் பின்பக்கத்தை நான் எரிக்கிறேன். நம்மளோட அவங்க நாம சொல்றோம் இங்கிலீஷ்ல சொல்ற அவற்ற பின்பக்கம் எரியுது. அது ஒரு விதமான மரபு சொற்றொடர். பின்னால சுட்டா தான் தெரியும், அவளுக்கு பின்பக்கம் சுட்டா அவளுக்கு எழும்பி ஓடிடுறான். மற்றவன் பின்பக்கம் சுடுதண்டபடியால கிறிஸ்தவன் பேர்ல இருக்கிறபடியே ஓடி போய் நாமல் நெருப்பு அணைச்சிடக்கூடாது அவர்களுக்கு. கர்த்தர் சொல்றார், அது நான் கொட்டுற அக்கினி 10 எரியட்டும் விடு.
அது சாகட்டும். அதனால இந்த விஷயத்துல நாம சரியான கவனம் இருக்கணும். ஈவன் கிரேஸ் சர்ச்சஸ், பல கிரேஸ் சர்ச்சஸ் நாம சொல்ல பார்க்கிறோம். இதே பிரச்சனை ஒரு நாளும் அவங்களை மெய் கிறிஸ்தவர்கள் என்ற கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்துட வேண்டாம். மெய் கிறிஸ்தவர்கள் கேட்டகரிக்குள்ள ஏன்னா பார்க்க வேண்டியது 10 கற்பனைக்குள்ள வாழ்றீங்க கொண்டு அங்கே ஓய்வு நாள்ல என்ன செய்கிறது, அது முழு நாளும் அது இந்த நாட்டில் அப்படி வாழ இயலாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அவன் அப்படிப்பட்ட நிக்கோலாய் பிளேயாங்கார் அவர்கள் ரிஃபார்ம் என்ற வேறுக்களை இருக்கிற கள்ளர்கள். டச் ரிஃபார்ம் இல்ல இருக்கிற அந்த சர்ச் அது ஒரு கள்ளர் ஊக, அது நிக்கோலாய் மதம் மாதிரி இடரல் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அது ரிஃபார்ம் என்ற வேரில் அங்க பெண்டிகோஸ்ட் சர்ச்சினுடைய ஆராதனைகளும் அங்க இந்தியாவிலிருந்து வர்றவங்க அந்த தீர்க்கதரிசிகளையும் கொண்டு வந்து அங்க கூட்டம் வச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா கேட்டா டச் ரிஃபார்ம். ஆமா, ஐயா அவங்க செய்ததுல இவங்க நிக்கிறது என்ன? ஆனா நாங்கள் சொல்ல வரையில் அந்த ஆங்கிலிக்கனோ அல்லது இந்த டச் ரிஃபார்மோ அல்லது கிரேஸோ அப்படியான இடத்துக்குள்ள மெய் விசுவாசிகள் ஒருத்தருமே இருக்க மாட்டோம் என்று நாங்கள் சொல்ல வரையில். மெய் விசுவாசிகள் அங்க இருக்கிறீனம்டா அவர்கள் சீக்கிரமா வெளியில வரணும். சீக்கிரமா வெளியில வராட்டி அவர்கள் இந்த ஆங்கிலிக்கன் மெதடிஸ் எப்படி ஆச்சுதோ அதே மாதிரி ஆகுது. அதாவது ஃபுல் லிபரலா ஃபுல் அந்த பிள்ளையானையாக்கெல்லாம் ரோமன் கத்தோலிக்கமா மாறுங்க. ஏண்டா கொஞ்சம் புளிச்சமா எல்லாத்தையும் பிடிக்கப்படும். மெய் கிறிஸ்தவர்கள் அங்க இருக்கிறீனமா அது சீக்கிரமா வந்துடும். இப்ப யாராவது ரோமன் கத்தோலிக்கல மெய் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களா? நாங்க சொல்றோம் இல்லையே. ஏண்டா அது 1500 வருஷமா போச்சு அதுக்குள்ள இருந்து சபை வெளியில வந்து. அப்ப இப்ப இவர்கள் மெய் கிறிஸ்தவர்கள் கடவுளால தெரிஞ்சு கொள்ளப்பட்ட ஆட்கள் முன்குறிக்கப்பட்ட ஆட்கள் அங்க இருக்கலாம். ஆனா இப்ப வரைக்கும் முதல் ரட்சிக்கப்பட இல்லை. அவர் அதே நேரத்தில் இருந்தா கட்டாயம் அங்கிருந்து வெளியில வரும். அதுல பெர்கமும் அதைத்தான் எதிர்பார்த்தது ஆண்டவர். அங்க இருக்கிற ஆட்கள் டிசிப்ளின் பண்ணப்படணும், அதுக்குள்ள சுத்திகரிக்கப்படணும். அப்படி இல்லாட்டா தூக்கி வெளியில போட்டுருவோம். நாம அடுத்த சர்ச் பார்க்க போறோம் தியத்தீரா. அது டோட்டலா இந்த ரோமன் கத்தோலிக்கம் ஆங்கிலிக்கன் மாதிரி அங்க ஒரு மெய் கிறிஸ்தவர் கடைசி வரைக்கும் இருக்கிறார். அது அங்க இருக்கிறது சபை வெளியில வரணும், மெய்க்காக்களை வெளியில வர ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். ஆனா பெர்கமும் வெளியில வர ஆக்களை கூப்பிடல. அங்க தலைமத்துவத்தில் இருக்கிறவனே ஆக்ஷன் எடுக்கத்தான் சொன்னார். அதனுடைய அர்த்தம் தலைமத்துவம் அங்க கடவுளுக்கு உண்மையா வாழ்றாங்க. ஆனா ஆங்கிலிக்கன் மெத்தடிஸ் மற்ற இந்த சிஎஸ்ஐ இதுல தலைமத்துவமே கடவுளுக்கு உண்மை இல்லை. 10 கற்பனைக்கு எதிராக கடும் பிரியத்தனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சுண்ணாத்துல இருக்கிற அந்த அந்த பைபிள் காலேஜ் ஒன்று அங்க வந்து படிப்பிக்கிறார்கள் பெண்ணியல்வாதிகள். பெண்கள் பாஸ்டர் மேரா, பெண்கள் ஏன் சபையை நடத்தணும், அங்க வர்றார்கள். ஏன் நாங்கள் சபைக்குள்ள ஆண் பெண் திருமணத்தை ஏன் ஊக்குவிக்க கூடாது, அங்க நாம இன்னும் நாகரிகம் அடையல் என்று இப்பயும் போதிச்சு கொண்டிருக்கிறான். வந்து இந்த வருஷமும் போதிக்கிறாங்க. அவங்க எல்லாம் அது அடுத்த சர்ச் மாதிரி தியத்தீரா, அது முழு ஜெசபேல் வேசித்தனம். அங்க அது வேசிகளின் சபைகள். ஆனா பெர்கமு வேசியின் சபை இல்ல. பெர்கமு வைராக்கியம் உள்ள மக்களுடைய சபை. ஆனா அந்த தலைமத்துவத்தில் இருக்கிறவனும் வைராக்கியம் உள்ள ஆட்களும் அந்த நேரத்தில் எரிகிற நெருப்புக்கு இவங்களோட பின்பக்கத்தை காப்பாற்றுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு ஆண்டு கோபம் வந்தது. அதில் நாம கவனமா இருக்க வேணும். நாங்கள் ஒரு நாளும் அவர்கள் சர்ச் என்று சொல்லிக்கல நாங்கள் மனதில் நினைக்கணும் அது சர்ச் இல்ல, மனம் திரும்ப வேணும். அவர்கள் கடவுளோட 10 கற்பனைப்படி வாழுங்க தயவு செய்து என்று மட்டும் சொல்லிட்டு வர வேணும். அந்த நேரம் பெருசா ஆகிய பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்ட நாம பிறகு கதைக்கலாம். ஆனா 10 கற்பனைப்படி நீங்கள் வாழ இல்லை, அதை மட்டும் சொல்லுறோம். அவ்வளவும் கான் பிரதரம் கார 10 கற்பனைப்படி 10 கற்பனை இல்லை என்று சொல்ற மூத்தவாடிகள். அது அயல மனம் திரும்பி 10 கற்பனை எல்லாம் சேர்ச் இல்லை என்று சொல்லி சொல்றதுக்கு நமக்கு தைரியம் இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் பெர்கமுட்டை எதிர்பார்த்தவர். கெட்டராமே தொடர்ந்து எங்களுடைய இந்த விசுவாசம் பெர்கமு சபையினுக்கு சொல்லப்பட்ட அந்த கடிந்து கொள்ளுதல் குறைபாட்டிலிருந்து நாங்கள் காக்கப்படையும் கத்தருக்கென்று வெளியாலையும் உள்ளுக்கும் நாங்கள் ஒரே விசுவாசத்தையும் ஒரே ஆவியும் ஒரே வைராக்கியத்தையும் உடையவர்களாக இருக்க எங்கள் மேல் இரக்கமாயிருப்பாராக. ஆமென். ஆமென்.